विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। यदि वादी एव प्रतिवादी भवति तस्मिन् पक्षे एतेषु नवसु अंततो गत्वा सोपाधिकत्वं वा अन्वेषणीयम् इति उपदेशोऽपि वर्तते। उपाधिः अन्वेषणीयः परमतखण्डनार्थम् இப்போ மொத்த சாரத்தை சொன்னேன். இந்த பேப்பரை கையில் வச்சுக்கோங்க, இதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு தீர்மானம் பண்ணீங்க. இதை பற்றி 10 புத்தகம் இருக்கு தர்க்கத்தில். இதை பற்றி 4 புத்தகங்கள்லாம் இந்த மாதிரி போக முடியாது. இருந்தாலும் பேசிக்காக பாகம்னு ஒரு புஸ்தகம், அற்புதபட்சம்னு ஒரு புஸ்தகம், சதவிச்சாரம்னு ஒரு புஸ்தகம், ஒரு ஹேத்வாபாசத்தை பற்றி உள்ள பூந்து பரப்பிட்டு சொல்றதுக்கு ஹேத்வாபாசத்துக்கு மட்டும் தனியான வாத கிரந்தம், பூர்வவாதம், உத்தரவாதம் தான் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து குடிச்சா நமக்கு இங்க சுருக்கமா என்ன கேட்கிறார், என்ன பதில் சொல்றார், அதுவும் சாஸ்திரி இப்ப எடுத்துட்டு இருக்கிற இடம் இத்தனை பேசி இன்னைக்கே வந்ததுன்னா 6 ஹேத்வாபாசமும் எடுத்து இல்லைன்னு சொல்ற இடம் அமிச்சித்தோம். அதனால இன்னைக்கு இது வருது ரொம்ப பொருத்தம். பகவானா அனுப்பிச்சு கொடுத்தார். ஏன்னா ஒன்றும் சரியாவிட நான் ஏதோ என்னுடைய சுவாபாவிகமான ஒரு லேசினஸ்னால என்னால் பல காரியங்கள்னால லேசினஸ் இதை இன்னைக்கு கொண்டு வந்தாலும் இதுக்கு ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ் இருக்கு. இது எல்லாரும் கையில வச்சுட்டு இல்லையா, ஹேத்வாபாசா ஹேத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹேத்வாபாசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு வெறுப்பு நல்லது. கீதைய 18 அத்தியாயம் சொல்லி முடிச்ச உடனே என்ன சொல்லணும், எது மங்களமோ அது சொல்லணும். என்ன சொல்லணும், அப்பா இதை நான் உனக்கு சொல்லிவிட்டேன், துஷ்யா துஷ்யதரமையா முதலே சொன்னார். இது யோகான்னு பேரு, என்ன மொத்தத்துக்கு கீதைக்கு யோகான்னு பேர். இதை நீ இன்னாருக்கெல்லாம் சொல்லு, பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லணும். இன்னாருக்கெல்லாம் சொல்லாதேங்க. இதந்தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன நஜ அசுஸ்ரூஷவே வாச்சியம் 4 பேர் நஜமாம் யோக்யசூயதி. त्याज्याः प्रथमतो ग्राह्याः, ग्राह्याः अनन्तरं ज्ञेयाः. நாம ஹேதுக்கள் தான் தினம் சொல்லியிருக்காரு. ஒரு ஹேதுவாத் சொல்லி திஷ்யத்வாத், ஜடத்வாத், பரிச்சின்னத்வாத், அம்சித்வாத்னு சொல்லிருக்காரு. இதுல இது அனுமானம்னா இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்றோம். இதுல மெயினா 4 ஐட்டம் மெயினா இருக்கு. என்ன 4 ஐட்டம் இருக்குன்னா, அது இதுல போடல, மேல நீங்க எழுதிங்க. பக்ஷா, சாத்தியம். நான் வேற விதமா ஹேத்வாபாசம் நேர சொல்லிட்டேன். அனுமானத்துக்கு பேசிக்கா 4 போர்ஷன் தெரிஞ்சுக்கணும். பஞ்சாவயம் சொல்றேன் நான் இப்போ. பக்ஷா எதுல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாரு, பக்ஷா. சாத்தியம் டு பி ப்ரூவ்டு. அப்புறம் ஹேது, ஹேதுன்னு ரீசனிங், எதனால தீர்மானம் பண்றது. அதுக்கப்புறம் இந்த ரீசனிங், இந்த ஹேதுனால இதை நான் ப்ரூவ் பண்றேன்னு சொன்னேனே, ஆனால் இந்த ஹேது இருக்கிற இடத்துல ஆல்ரெடி இது ப்ரூவ்டா இருந்தா திருஷ்டாந்தான். பர்வதா வன்னிமான் பூமாத் மகானசபத்து. இதை மேல எழுதிடுங்க. அதை நான் எழுதிருக்கணும். முதல் வரியில என்ன எழுதுகிறார், பர்வதா வன்னிமான். இந்த வன்னிமான்னு சொல்லணும், வேத சப்தம் மாதிரி. அக்னிமான் சொல்லக்கூடாது, சப்தத்துவமான்னு சொல்லக்கூடாது. சொன்னாக்கா அடி விழும். ஆனா ஒரே ஒரு இடத்துல மாத்தி அது சன்னிதி வேணுங்கிறது. கிரி பக்தம் அக்னிமான் தேவதத்தேனா, பர்வதகம் பொழுது கிரி, அந்த இடத்துல ககாரத்துக்கு அக்னிமான்னு சொன்னான்னு நான் இப்ப சொல்றேன். கிரி பக்தம் அக்னிமான் தேவதத்தேன தெத்து சப்தம் சக்கரம் கிரி அக்னிமான் தேவதத்தேன புக்தம். கிரீர் புக்தம் அக்னிமான் தேவதத்தேனான் சென்டென்ஸ். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றதுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். விற்பத்திக்கு இவனுக்கு தெரிஞ்செல்லாம் சொல்ற. கிரீர் புக்தம் அக்னிமான் தேவதத்தேனான் முத்தாவில சொல்லாமான்னு சொல்லலாம். புரிகிற வாழ்க்கு சுலபமா இருக்கணும்னா அப்படி சொல்லாத, புரிகிற வாழ்க்கு சுலபப்படுத்தப்படாதுன்னா அப்படி சொல்லலாம். புறத்துல அண்மையை சொல்றேன் கூடவே வரணும். கிரிஹி அக்னிமான்
தேவதத்தேன புக்தம் அப்படின்னு அன்மையுவான். கிரி புக்தம் அக்னிமான் தேவதத்தேன். அந்த ஒரு இடத்துல அக்னிமான் இருக்கு, மற்ற இடத்துல அக்னிமான் இல்லை. இதெல்லாம் சொல்லணும் தோன்று. அன்னிமான்னா அன்னிமான் சொல்லணும். கேத்வோர்ஜேத்வானா அன்னாயத்வா பலாயத்வா சொல்றதுண்டா வேற மாதிரி முக்கியமா கௌதமாச்சாரியா சொல்லிட்டு பஞ்சவிதம்னா பஞ்சவிதம் தான். பதார்த்தான பதார்த்தா நவதிர்கான நவதிர்கான இதுக்குள்ள எங்கேயாவது நுழைக்கிறதுக்கு பார்க்கணுமே வெளியா. எங்க பெரியவா சொன்னது ஒரு மூத்து அதுக்கு சார் 6 தான் வைசேஷன் நானு அவன் கிடக்கான் அபாவா பதார்த்தா காணாதாலாம் ஒத்துக்கவே இல்லை. அது காணவே இல்லையா? அபாவம் காணாத கண்டாத்தானே ஒத்துக்கணும். அதை ஆனால் அதுக்கு அபாவம் கிடையாது. அபாவத்தை காணவில்லை, காணவில்லைங்கிறதானே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் இப்ப அபாவத்துடைய ஒரு தீர்மானம் பக்ஷா சாத்தியம் ஏது திருஷ்டாந்த ஸ்ரீனும் உண்டு. பக்ஷாங்கிறது பர்வதான்னு வச்சோம். எல்லாருமே பக்ஷா பர்வதான்னு உலகமே இப்ப பக்ஷா நம்ம இப்போ ஐயா இது பொய்யானியமா விமதம் விமதம் பக்ஷா சாத்தியம் என்னங்க மிச்சா. அந்த பதத்தை கண்டாலே ஒரு அலட்சியா ஆரோபகான் மாத்வாலயம் சொல்லும் பெரிய விஷயம். பந்தஸ்வரூபம் பந்த நிவாரணோபாயாச்ச அவ சொல்ற ஒரு ஜோரெல்லாம் பார்த்தா மனோனிஷ்டமே சுக துக்கங்கள் அது ஆத்மாவோட ஆரோக்கியதேன்னு சித்தாந்தம் சொல்லி முடிச்சாருன்னு ஹரிதாஸ் பக்தர். ஆனால் ஆரோபம் சத்தியம். ஏன் விஷயம் விஷயம் முடிஞ்சு பிரமாத்மகா ஆரோபகா வேற. அதுல அவருக்கும் ஹயகிரீவன் புராணிக்கும் ஆரம்பிச்சு போறவங்க ஒரு நாராஜகத்தை அது இனிமே அசாந்த கோலாகலா எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அத்வைதத்தை வேற விதமா துவைதிகள்லாம் சொல்றான்னு நான் ஒரு சமன்வயப்படுத்திட்டு வந்தேன். எங்க போனாலும் என்னுடைய வேலையே தான். அவ சொல்றதுதான் நாம சொல்றதுதான் அவ சொல்ற விதம் ஒரு மாதிரியா இருக்கு. கடைசியில ஆனந்த ஸ்வரூப ஆத்மா மோட்சத்துல ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா எல்லாரும் தெரியாது. அப்புறம் அது அனாஜம் பேசுறீங்க ஏதோ பொழுதுபோக்கான விமதம் பட்சா மிச்சா மிச்சாத்துவம் சாத்தியம்னு சொன்னா ஏதோ தலைவிட்டு போட்டு மிச்சா சாத்தியம் சொன்னாலும் நான் தெரியும். மிச்சாத்துவம் சாத்தியம் ஏதோ சேர்த்து சொல்லே இருக்க. முதல்ல ரிஷ்டத்வாதுனால போட்டு எடுத்தார், அப்புறம் பரிச்சின்னத்வாதுனார், அப்புறம் போட்டு பரிச்சு ஜடத்வாதுனார், அப்புறம் பிரம்ம பின்னத்வாதுனார் சொல்லிருக்க. இது சேர்த்து. இப்ப என்ன பிரச்சனை, இந்த 3 ஒரு விருசாக சேர்ந்து நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணுமே. ஆனால் சபக்ஷம்னு இன்னொரு பேர் இருக்கு. திருஷ்டாந்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன? சபக்ஷம்னு பேர். திருஷ்டாந்தா ஆர் சபக்ஷான்னு போட்டுங்க. இந்த 4 எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த 4ல இந்த கேதுங்கிறதான விஷயத்துல இந்த 5 விதமான பாலசிஸ் வரும். பாலசின்னா தவறுகள். என்னென்ன தவறு அப்படிங்கிறது இங்கிலீஷ் லாஜிக்ல இதுல ஒரு அம்சம் அப்படியே இருக்கு. இவா ஒண்ணு புதுசா சொல் பட்சசாத்திய கேது திருஷ்டாந்தங்கிறத முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன நடக்கிறது, இந்த உலகத்தையே பட்சமா வச்சுட்டோம். நாங்க இதை வித்தான்னு சாத்தியம் சொல்றேன். இப்ப கேது என்ன எடுத்திருக்கா, இந்த உலகத்துல ஒரு உதாரணமாக இந்த எவர் சில்வர் டம்ளர்ல எவர் சில்வர் ஷீட்டை தவிர டம்ளர் இல்லைன்னு ஆரம்பிச்சான்னு வேட்டி தான் சொன்னா டம்ளர் பிளாஸ்டிக் டம்ளர் யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப். அது இந்த கப்பு இல்லைங்க. எந்த கப்பு இல்ல? கப்பு இங்க இல்லைன்னா எங்க இருக்கு தெரியல. கப்பு இங்க இல்லைன்னு நான் சொல்லணுமா? எந்த பேப்பரை மடித்து கப்பு பண்ணியிருக்காளோ அங்கேயே வாசமா பார்த்தா கப்பு இல்லை. இவர் சொன்னார் பிரத்யட்சத்தினாலேயே வேட்டி இல்லைன்னு தெரியுது. என்ன சந்தியா வச்சு ஒருவேளை வேட்டிக்கிட்டு நகரமா தெரியவாளா அப்படின்னு சின்ன சின்ன சந்தியா நான் அங்கேயே ஒரு பதில் தயார் பண்ணிட்டேன். இது எங்க இருக்குன்னு கேட்டா பாஷ்யத்திலேயோ வித்யாரண்யரோ சொல்லுங்க. நகி மிருத்நிர்மிதே घटे चक्षुषा निरूप्यमाने मृद्वतिरेकेण घटः योगिनोपि उपलभ्यते. सेंटेंस मोटिंजोड मृद्निर्मिते घटे चक्षुषा निरूप्यमाने नहि मृद्व्यतिरेकेण मृद्व्यतिरिक्ततया पृथक् सत्तावत्वेन घटः யோகினாபி உபலப்தி. யோகினாபி அடியனுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்து அவன் அங்க இருக்காது. அப்ப நான் சொன்னா என்ன விசேஷம் இருக்காது. அவர் சொல்லிட்டு நான் என்ன கேப்பு காட்டுங்க. அவன் என்ன அபிப்பிராயம் சொல்றான்னு நான் சொல்றேன். பெரிய அதுல கிடையாது. நான் இதுதான் கோட் பண்றேன்னு சொல்றது இல்லை, அநேகமா கோட் பண்றேன்னு சொல்றேன். ஏன்னா நொட்டி இருக்காது. நாங்க 2 பேரும் சண்டை போடவே மாட்டோம். அதுவே சண்டை அது
சிஷ்யன் தான் நிறைய கண்டு பண்ணோம். எப்படி கணக்கு பொருந்தும்னா கதமேத விஜானியாம் தொமாதோ புரோக்தவானி. நான் இன்னைக்கு டேட்டா பர்த் ஒன்றும் சூரியனுக்கு நான் கீதோபதேசம் பண்ணேன்னு என்ன கயிறு தெரிக்கிறேன்னு கேட்டான். கேட்டானே கேட்க மாட்டாங்க. சிஷ்யன் தானே. சிஷ்யத்தேகம் சாதிமாம் துவாம் பிரபந்தம் இவ பட்ச சாத்திய கேது திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கல. இதுல உயிர் நாடி என்ன தெரியுமோ திருஷ்டாந்தம். அந்தகான நிர்ணயம் முடிவு, திருஷ்டான தீர்மானிக்கப்பட்டது. திருஷ்டாந்தனுக்கு அர்த்தம் புரிஞ்சுங்கோ. தீர்மானம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். என்ன தீர்மானம் கண்டுபிடிச்சு? அடுப்பை மூட்டி மூட்டி ஊதி ஊதி புகை இருந்தா நெருப்பு இருக்கும் கண்டுபிடிச்சுட்டான். கண்டுபிடிச்சாரு. இப்ப இதுலேயும் பிடிக்கணும். திருஷ்டாந்தத்துல ஏதாவது குழந்தை வந்தாலும் அனுமானம் போயே போடும். ஹேதுல குழந்தை வந்தாலும் போடும். பட்சத்துல குழந்தை வந்தாலும் போடும். சாத்தியத்திலேயே சாத்தியா திருஷ்டி ஒன்று ஒண்ணுமே பட்சம் வீக்கா இருக்குன்னா என்னன்னு சொல்ல போறேன். இந்த பட்சமானது இருக்காதியான்னு பார்க்கணும். நான் இப்ப சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஒண்ணு சொல்றேன். இந்த மல்லடி மாடு இருப்பாங்களோ, ஆவாங்க தலையாட்டணும். முதல்ல நீங்க மல்லடி மாடு இருப்பாங்களோ, ஆமா மகா புச்சா இருக்கா. ஏன்னா சொல்றது முன்னாடியே புரிஞ்சு விட்டுவாங்க. என்ன வேணா மேல போட்டாங்க. இந்த மல்லடி மாடு உற்பத்தன்னே யோகா பட்ச சாத்தியது ஹேதுனா நகஸ்ய ஹேது சித்திரானம் உற்பத்தன்னேவ யோகதா அப்படின்னு சொல்ற. இதுதான் இங்க ஆசையாசின் பேரு. ஒரு கதை கட்டப்படாது. இங்க ஒன்னொன்னு சொல்லப்படும். இந்த பட்சத்துல ஒவ்வொருத்தர பட்சமே இருக்காது. அவர் ஒரு ஆகாசத்துல அவர் பந்தல் போடுறது. அவரை போட்டாங்க, வெத்தலை கொடி போட்டாங்க, ஒன்றும் போட முடியாது. வெறும் ஆகாசம். அதனால அங்க தோஷம். பட்சத்துல பட்சமே இல்லைன்னு ஒரு தோஷம் வரும். ஆனா பட்சம் எல்லா இடத்துலையும் இந்த கேது சேதத்துல உட்கார மாட்டேங்கிறது ஒரு தோஷம். கேது தோஷம் தான் பட்ச யான் நாசிங்கிற தோஷம் அப்படின்னு கொண்டு வரலாம். சாத்தியத்துல என்ன தோஷம்னா இது சொல்ற சாத்தியமே சகசங்காயமா அப்படி சொல்றது ஒரு ராமன் இருக்காரு இல்லையோ, குஞ்சாயன் மகான் என்ன ஒன்றும் புரியல. சப்தமே இல்லை, சாத்தியமே இல்லை. சாத்திய தோஷம் அதுலேயும் தோஷம் வரலாம். கேதுவுல ரொம்ப தோஷம் வரலாம். கேது தோஷத்தை தான் மெய்யா கேத்வாபாசம் சொல்றோம். இது என்ன பண்ணும்? திருஷ்டாந்தத்துல தோஷம் வரும். திருஷ்டாந்தத்துல என்ன தோஷம் வரும் தெரியுமா? திருஷ்டாந்தத்துல இவன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹேஸ்டி ஜெனரலைசேஷன் பேர். இதுதான் சோபாதிகோ கேட்டு. ஹேஸ்டி ஜெனரலைசேஷன்ங்கிறத சோபாதிகோ கேது. ஹேஸ்டி ஜெனரலைசேஷன் என்ன தெரியுமா? அவசரப்பட்டு துறையா ஒரு முடிவு வந்துட்டான். அங்க நெருப்பு எரியுது, புகையும் வருது. இவன் பார்க்கறான் நெருப்பு. முதல்ல படுத்துன்னு தெரிஞ்சுது, செத்த கழிச்சு புகை தெரிஞ்சுது. ஏன்னா பகலா இருக்கிறதுனால புகை சட்னு வந்து இவன் புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கா, நெருப்புனால புகை இருக்காங்கிறது இவனால ஒரு கன்ஃபியூஷன். நெருப்பு இருக்கிறதுனால இங்க புகை இருக்கு நீ சொல்லாங்க. நெருப்பே மூட்டுதான புகை வருமா? இப்போ தூமோ திஷ்யத்தை. ஆனா நெருப்பு மட்டும் எரியுறதா விறகு எரியுறதாங்க? விறகுல நெருப்பு பத்துன்னு எரியுது. பத்துன்னு தானே எரியும். உன்னை பற்றுன்னு தானே எரியும். என்னால்தான் சுத்தவாயு அக்னி. அக்னி உன்னை பிடிச்சுதான் எரிய முடியாது. பற்றுன்னு எரியுது. பற்றுன்னு எரியுறதுன்னா பிடிச்சுன்னு எரியுது. இப்ப என்ன ப்ராப்ளம்? இவர் பிடிச்சிருந்த இடத்துல ஈரம் நிறைய இருக்கு. இவர் எந்த குச்சியில இப்ப பத்துன்னு எரியுறதுவா நெருப்பு. இப்போ நெருப்பு குச்சி மட்டும் இல்ல, குச்சியில ஈரம் இருக்கு. புரிஞ்சுட்டா? இப்போ ஈர விறகுனுடைய சேர்க்கை அக்னியோட வந்ததுனால புகை வந்துதா, ஒல்லி அக்னியினால புகை வந்துதா? இதை இப்ப நாம ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்குள்ள ஒரு அவசரம். சர்த்தான்னா நெருப்புனால புகை வந்து தினம் உடனே அங்கே நீங்க வந்தா வருவதோ சோமான் என்ன நினைச்சோங்களேன். இப்ப என்னடா ஈரமே இல்லைன்னாக்க கேஸ்ல புகையே வரலையேங்கிறேன்னா புகைச்செல்லாம் நம்ம மனசுலதானே இருக்கு. துளி கூட ஈர சம்பந்தம் இல்லைன்னா அது ஒரு நிமிஷம் ஜோர ஃப்ளேம் எரியும். கொஞ்ச நேரம் கை வச்சா கூட கை சுடுமை விட கருக்காது. இவா ரெண்டு வேகமா வச்சிருந்தா கை கருத்து போடுது. அப்படி அது சூட்சமான புகை வருதுங்க. நீ கற்பூரம் வச்சுக்கிட்டு கை சதவீதம் கருப்பாய் பார்த்துருக்கீங்க இல்லையா? அது ஒன்னே போடும். சரியான கற்பூரம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம மாதிரி இப்ப ஆறுதலே என்ன சங்கோபா உபாதியை சட்டம் புரியும். நான் இதுக்கு முதல்ல ஒன்று சொன்ன கடைசியில் ஒன்று சொல்றேன். முடிக்கணும். நீங்க இதுல இருந்து ஆரம்பி. நான் எல்லாத்தையும் நீ சொல்றதா இல்லை, இதை டெவலப் பண்றேன். ஆனா ஓரளவு கொண்டு வர. இப்ப கேட்டு தோஷங்கள் இருக்கு. திருஷ்டாந்தத்துல என்ன தோஷம் வரலான்னு கேட்டேன். திருஷ்டாந்தம் இவன் பார்க்கிற இடத்துல கண்டுபிடிக்கிறது கூட தோஷமா வரலாம். இது திருஷ்டாந்த தோஷமா சொல்லல. நான் சொல்ற விதமே வேற. இது ஒரு தோஷம். ஒன்னு இடத்துல நான் ஒன்னா திருஷ்டாந்தமே இல்லை, இவனா புதுசா ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிச்சா அது ஒரு தோஷம். அது கேத்து தோஷமா எப்படி முடியுது?
சபக்ஷரஹிதா அனுபசம்ஹாரி. விபக்ஷரஹிதாங்கிறது குணம். சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்தா பக்ஷமாத்திரவர்த்தி அசாதாரண அநேகாந்திகா. அது நம்ம பாஷை. ஒரு சொல்றது முடிவெடுக்கிற இடமே ஒண்ணு இடம் இல்லைன்னா இவன் எப்படி இதை வச்சு இங்க தீர்மானம் பண்றது? இப்போதைக்கு அதை போஸ்ட்போன் பண்ண ஆட்டன்றா, ஒரு தீர்மானம் ஆகல அது போட. இப்ப இவ்வளவும் இந்த தோஷங்களை 5ஆ பிரிச்சு 1ஆவதும் 4ஆவதும் 3 சப்டிவிஷனோட இருக்கு. அப்ப 3 3 6, மற்ற விருத்த தற்பிரதிபக்ஷ பாதித்தேங்கிறது 3 அப்படி வச்சா மொத்தம் 9ன்னு சொல்லலாம். சப்டிவிஷனி சரி ஒன்லி 5 கொஸ்டின்ஸ் கேரி ஃபுல் மார்க்னு போட்டான். சில கொஸ்டின்ஸ் ஏபியா இருக்கும். இவன் 9 எழுதி என்னங்கிறான். அந்த அஷர் 9 கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸ் தான் ஏபிசிடி இருக்கு. ஏபிசிடியே போட்டு காட்டுருக்காரு. இல்ல வரிசையா இப்ப போவோம். சவிவிச்சாரகான்னு ஒன்று சொல்றாரு முதல்ல. இந்த வெபிச்சாரகான நிறைய வரும். அது சவிவிச்சாரகான கேதுகு வெபிச்சார தோஷ துஷ்டா. வெபிச்சாரகான என்னன்னு சொல்லணும்? சாத்தியம் என்பது அதிகமான இடத்துல இருக்கு, வியாபகம்னு சொல்லணும். நெருப்பு நிறைய இடத்துல இருக்கு, புகை குறைச்சலான இடத்துல இருக்கு. வியாபியம் வியாபகம்னு சொல்லணும். இந்த வியாபியம்ங்கிற புகையானது சாத்தியம்ங்கிறதான நெருப்பை விட்டுட்டு தனியா எக்ஸ்ட்ராவா போய் இருக்குமையானால் விசாரம். சாத்திய அபாவவர் விருத்தித்வம் விசாரா. நெருப்பு இல்லாமலே புகை இருக்கலாம்னு இருந்ததுன்னா அப்ப விசாரம். நீங்க சொல்ற கேதுவானது சாத்தியம் உள்ள இடத்துல இருக்கணும். சாத்தியம் உள்ள இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு சுவாரஸ்யம் இந்த கேதுவுக்கு கேரளா நீங்க இல்லை. ஆனால் சாத்தியம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கணும். இதை லட்சணத்துல அதிகாரத்தையும் சொல்லுவாங்க. சாத்தியம் இல்லாத இடத்துல இருந்தா அது ஒரு விசாரம். பொதுவா லட்சணம் சாத்தியாபாவத்துவம் சாதாரணான்னு முதல்ல லட்சணம். சதி விசாரான்னு ஒண்ணு போட்டிருக்கேன்னா அது கீழே 3 ஏபிசி இருக்கா. இங்க படிங்க சாதாரண. யாராவது ஒருத்தர் படிங்க. பர்வதா பர்வதா இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். சாதாரண தோஷம் சாதாரண விசாரம் இதுக்கு அநேகாந்திகன்னு சொன்னால் மலையில் மலை என்னது பட்சம். வன்னிமான்கிறது என்னது சாத்தியம். பிரமேயத்துவார்த்தங்கிறது என்ன ஹேது. திருஷ்டாந்த சொல்லல இங்க இப்ப வேண்டியதில்லை. பர்வதம்ங்கிற பட்சத்துல பட்சம் இருக்கு, நெருப்பு இருக்கலாம். இப்ப இந்த பட்சமும் இருக்கு சாத்தியமும் இருக்கு. ஆனா இந்த அனுமானம் இருக்கு. இவன் சொன்ன காரணம் தப்புங்க. ராமன் நல்லவர், ராமன்கிறவர் ஒருத்தர் நல்லவர்ங்கிறது ரைட்டு. சேப்பா இருக்காரு இவன் சொன்ன வச்சுங்க சம்பந்தம் கொடுப்பான். அதாவது அனேன ஹேதுனா இதம் சாத்தியம் தத்துவ சாத்தியம் சக்தி. இவ்வளவு விஷயம் அனுமானத்தை மற்ற 2 பத்தி நம்ம கொஸ்டினே இல்லைன்னா பர்வதத்துல இவன் சொல்ற பர்வதத்துல வன்னிமத்துவமும் இருக்கு, பிரமேயத்துவமும் இருக்கு. இவ பிரமேயத்துவ ஹேதுனா வன்னிமத்துவம் வந்துதாங்கிறது தான் இப்போ விஷயமே வெளிய. இவன் சொன்ன ஹேதுனால இந்த சாத்தியம் இல்லை. இவன் சொல்ற ஹேதுனால சாத்தியம் இருக்கணுமே. ஆனால் இந்த சாத்தியம் இல்லாத ஜலத்துல நெருப்பு இல்லாத ஒரு ஜலத்துல பிரமேயத்துவம் இருக்கக்கூடாது. பிரமேயத்துவம்னா நோய்பிலிட்டின்னு அர்த்தம். அறியப்படும் தன்மை. அது சாத்தியம் இல்லாத இடத்துல எவ்வளவு இடத்துல இருக்கு. வாழைப்பழத்துல பிரமேயத்துவம் இருக்கு. பூம்பழம் வேண்டாங்கிறா, மலைப்பழம் கொண்டாங்கிறான். 2 விஷயம். பூம்பழம் வந்தா வேண்டாமா, மலைப்பழம் வந்தா கொண்டாகும். ஏதோ மாற்றம் பிரமேயத்துவம். என்ன மாதிரி அறியப்படுறது வாழையா மலையான்னு வேற சரி போனா எல்லா வாழைப்பழத்தும் பிரமேயத்துவம் இருக்கு. வன்னிமத்துவம் முன்னாடி யாராவது சாப்பிடுவாடா பெரிய பூத்திரம். பிரமேயத்துவம் இருக்கிற இடத்துலாம் வன்னிமத்துவம் இல்லவே இல்லை, முடிஞ்சு போச்சு. பர்வதா வன்னிமான் பிரமேயத்துவா இது மாதிரி ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இடத்துல இருக்கு. சரி விசாரா பிரம்ம பிரபஞ்சா நிச்சா நிச்சயத்துவாதுனா பிரம்மமும் திருஷ்யமாச்சே. சரி விசாரம் கேட்டிருக்காங்க. பிரம்மத்துல திருஷ்யத்துவம் இல்லப்பான்னு முன்னாடி இருக்காரு. அதுக்காக திருஷ்யத்துவத்தை ஆராதிச்சு 5-6 கிளாஸ். ஆரம்பம் என்னங்க ஹரி பிரபஞ்சா பொய். ஏன் அறியப்படுறது இல்லையோ ஆத்மா சவிஜ்ஞேயா அவர் அறியப்பட வேண்டியவர் இல்லையோ. என்னாச்சுன்னா இந்த ஹேதுவுக்கு விசாரம். அவர் சொல்ற பாஷையிலே புரிஞ்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டோம். பர்வதோ வன்னிமான் பிரமேயத்துவாத்துன்னா இவன் சொல்ற ஹேதுவானது சாத்தியம் இல்லாத இடத்துலையும் இருக்குன்னு ஆயிடுச்சுன்னா இந்த தோஷத்தை வந்துருக்கு. இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். அதான் சொன்னேன். எக்ஸுங்கிறவர் ரொம்ப வெரி குட் பர்சன். ஏன்னா மூக்க நடை போட்டுருக்காரு. அம்சம் மூக்க நடை போட்டுருக்க பழைய அசல் இருக்கான்.
சொல்லலாமான்னு கேட்கிறேன். இது மாதிரி 16 உதாரணம் நம்ம பேச்சிலேயே ஒன்னொன்றுக்கும் இருக்குண்ணா. நீங்க இப்படி கண்டுபிடிச்சுங்க. அதுக்காக தான் நான் இப்ப கிளாஸ் அனுப்புது. அடுத்தது அசாதாரணா. சாதாரணா அசாதாரணா. இது என்னன்னா, இது இருக்க வேண்டிய இடத்துலயும் இருக்கு ஹேது, எங்க இருக்கக்கூடாதோ அங்கேயே அதிக பிரசங்கி. அது என்னாச்சுன்னா இருக்க வேண்டிய இடத்துலயும் இல்லை, ரொம்ப மோசம். என்ன சொல்றானோ அவன்கிட்ட இருக்கு. பட்சமாத்திர விற்பி அசாதாரணா. இந்த அசாதாரணங்கிறது விபட்ச பாதக தர்க்கம் சுபட்ச சாதக தர்க்கம் இருந்தால் எடுத்துக்கலாம்னு இருக்கு. அதை பத்தி நான் இப்ப பேசல. அது வேற சமாச்சாரம், அதை ஸ்பெஷலைஸ் பண்றதா இருக்கும். அதை விட்டுருவோம். இப்போ இருக்குன்றதுக்காக சொல்லி வச்சேன். சபட்ச விபட்ச உபய வியாவிருத்தா பட்சமாத்திர விற்பி யஹா ஹேது சஹா அசாதாரணா. உங்களுக்கே புரியும். சாதாரண இருக்கணும். சபட்சம்னு சொன்னா திருஷ்டாந்தம், விபக்ஷன்னு ஒரு வார்த்தையும் நீங்க இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. முதல்ல பட்ச சாத்திய ஹேது திருஷ்டாந்த. திருஷ்டாந்தால் சபட்சன்னு சொல்லிட்டேன்னா எங்க சாத்தியம் இல்லை என்று தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கோ அது விபக்ஷம். இப்ப வன்னிமான்கிற பர்வதத்துல உதாரணம் என்னன்னா ஜலம் உள்ள குளம். ஜலம் உள்ள குளம் ஜலக்கிரதா. ஹதோனிமான் ஜலக்கிரதோனிமான். இப்ப ஹதோனிமான் தான் ரொம்ப ரைட்டு. எல்லாரும் சம்ஸ்காரம் இருக்காங்க ஹதத்துக்குள்ள. ஜலக்கிரதை தெற்கான ஏன் எழுதின பாவம்? ஏன் நதின்னு சொன்னாலும் வெட்டி தூக்கி நடக்கிற மாதிரி எல்லாம் பாலாறு தானே ஓடுறது. என்ன ஜலநதின்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம காலம் வரும். அதனால இப்ப ஜலம் இருக்கிறதுனால ஹதோனிமான் தப்பே கிடையாது. ஜலக்கிரதோனிமான் நினைப்பதான் சொல்லிட்டு இருக்கான். சபட்சத்துல திருஷ்டாந்தத்துல இல்ல. எங்க வேண்டாமோ இங்க இல்லைங்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஒருத்தர் வராதான்னு நீங்க வரடா கோவிலுக்குன்னா வர என்ன இவரும் ஒரு போலதான் இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தம்பி பின்னாடி வாங்கிட்டோம். விஷயம் இல்லையா? இவன் என்ன சொல்லணும்? நீ வரலன்னாலும் நான் போறேன்னு சொல்லணும். நீ வந்தாலும் வரலன்னாலும் நான் போறேன்னா இது எதுக்கு சேர்க்கறான்னு பதில் அனுப்பேன். 2 பேர் சேர்ந்து போறதா இருக்கு. நான் அட்வைசருக்கு நீங்க வந்தா நாங்களும் போலாம்னா, நீங்க வந்தாலும் வரலன்னாலும் நான் போறேன்னா வரலன்னாலும் போறேன்னு தான் அழுக வேண்டியது. அங்க வந்தாலும் ஒண்ணு சேரும். அது மாதிரி சேர்ந்து தபட்ச விபட்சம் இருக்க இது வேண்டாம். அது மாதிரி பட்சமாத்திர விற்பி. இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. ராமஹா சாது ராமத்வாத். புரிஞ்சுங்களா? சப்தா நித்யா சப்தத்வா. இதே நோட்டு பண்ணிட்டு இருக்கா என்ன? இது போல 100 சொல்லலாம். ஜனம் பேச்சு. வெங்கடேஷ் ஐயர் இப்படி ரொம்ப கிராக்கியமான ஆசான். ஏண்டான்னா வெங்கடேஷ் ஐயர் என்னடா விஷுமு சாட்சி உன்யாசம் விஷுமு சாட்சி உன்யாசம் மொழியோன்னா தலைவர் இருக்கு. ஏவோட விஷமூர்த்தி பேட்டர்ல இருக்கு. எல்லாம் கலைக்கு வாசமான இந்த ஆபீஸ் ரொம்ப நல்லது போய் ஜாயின் பண்ணுங்க. இந்த ஆபீஸ் சொல்லியோன்னா சம்பளம் நிறைய தரானு சொல்லுமையா. எதை எடுத்தீரோ பட்சத்தையோ பட்சதா வச்சதுக்கும் சாத்தியம் ஒன்னானா பட்சம் தெரியும் போது சாத்தியம் தெரியுமே. இல்லை உபநய வாக்கியா சாப்பிட்டு உதவ வராது. எத்தனையோ கொடுத்தது அதெல்லாம் அனாவசிய கொடுத்தெல்லாம் அப்புறம் முதல்ல விஷயம். இவர் சொன்ன ஹேதுவானது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருந்ததே. ஆனால் இங்க நமக்கு என்ன வராதுன்னா வியாப்தி கிராக ஸ்தலம் கிடைக்கல. முடிஞ்சு போச்சு. ராமத்வாது சப்தோ நித்திய சப்தத்வா. இதெல்லாம் கர்த்த சங்கிரகத்துல வைசேஷிக மதம் நெய்யாயிக மதத்தை கரைச்சு குறிச்சுதான்னு பெரிய தார்க்கிக சிரோமணியா உள்ள அன்னம் பற்றே தர்க்க சங்கிரகத்தில் எவ்வளவு இருக்கு. நியாய வைசேஷிகம் அன்னம் பற்றேன விதுஷா ரச்சித தர்க்க சங்கிரம். அலானா விற்பத்தி சித்தி நியாய வைசேஷிக மதையோ உபயோ ஆனாத நியாய மதையோகோ சார். எந்த சாஸ்திரத்திலையுமே எந்த ஒரு இதுலையுமே தர்க்க சங்கிரகம் அந்த ஒரு நியாய சாஸ்திரத்துக்கு அமைஞ்சாவது புத்தகமே கிடைக்கும். விஷயம் அனாத நியாயம் வந்து இதுதான் பிரமாதப்படுற இன்ஜினியரிங் காலேஜில். இதுவே பிரமாதப்படுறது. இதுக்கப்புறம் 10,000 புத்தகம் இருக்கு. கனாதன் நியாய மதையோகோ சித்திக்கு ரொம்ப உபயோகம். பால விற்பத்தி சித்தி. அவர் என்ன பண்ற எல்லாம் சொல்றார். ஏன்னா பராமரிசம் தான் கர்ணம்னு சொல்றார். ஜாதி ஞானம் தான் கர்ணங்கிறார். ஆரம்பத்தோடு கடைசியில் சொல்லுங்க. தஸ்மால் லிங்க பராமரிசோனுமானம் வியாபார சாதாரணம் காரணம் கரணம் வியாப்தி ஞானம் கரணம். நாட்கள் சண்டை போடாங்க சார். இங்க இவன் ஒரு லட்சணம் சொல்றான். வியாபார காரணம் அசாதாரணம் காரணம் கரணம். அவன் என்ன சொல்றான்? நான் இவா 2-3 பேருக்கு அந்த விஷயங்கள் எது அதான் யோக விவச்சின்னம் காரணம் கரணம். ஒரே லட்சணத்தை வச்சுன்னு 2 பேர் 2 சொன்னானா விடுங்க, ஆளை விடுங்க. இதான் ஊரை ஏமாத்துற வேலைன்னு சண்டை போடுற மாதிரி நான் ஒரு டெஃபினேஷன் சொல்ல வேண்டியது. அதுபடி இதுதான் கரணம்னு சொல்லணும். எக்ஸ் கரணம். இதை டெஃபினேஷனையே மாற்றி ஒய்ய கரணம் கூட அர்த்தம். டெஃபினேஷன் இதை வச்சுட்டு அவன் ஒய்ய கரணம்னு சொன்னா தான் நிஜமாக சண்டை. எதனந்தரமேவ பலோத்பத்தி தற்கரணம்னு சொன்னா
அப்ப இவரும் அதான் சொல்ல போற என்ன சண்டைன்னு என்ன சண்டைங்கிறதுல நான் இப்ப எல்லா இடத்துலையும் மூத்தாப்பா நிற்கிறேன். வைத்தத்துக்கு அத்தியாயத்துக்கும் என்ன சண்டைன்னு எனக்கு பெரிய கொஸ்டின் நேற்று விசிஷ்டாத்வைதும் இதாங்க. ஆஹா இப்ப என்னோட லைன் புது விதமா இருக்கட்டும். சப்தா நித்யா சப்தத்வா சொல்றத சரியா புரிஞ்சு இந்த அனுமானத்தை இதை மட்டும் சொல்லக்கூடாது. ஒரு ஆசாமிய ஒரு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன காரணம்னா அந்த ஆசாமியோடு சொல்லக்கூடாது. இது தீர்மானம் தானே, இது சரியா வருமா? லாஜிக் சரியா வரும். இதுக்கு பேர் என்ன? அசாதாரணான்னு பேரு. நான் ராமசாதுவோ ராமத்தை எக்ஸட்ரா போட்டா நீங்க 10 யோசிச்சு நான் அடுத்த கிளாஸ் வரும்போது உங்களை கேட்பேன். ஏன்னா சும்மா விட மாட்டேன் சொல்றேன், யோசிக்கணும். நாங்க வர நீங்க தெரிஞ்சாதான் நான் தெரியாம சொல்றேன். அனுபசம்ஹாரி ரொம்ப சிம்பிள் தான். மூணாவது இருக்கு அந்த சப்டிவிஷன்ல இவன் என்ன பண்ணா தெரியுமா, ஊர்ல இருக்கிற அத்தனை இந்தியர்களா யோகியம் தான். புரிஞ்சோ? வேற லௌகிக கஷ்டம். பாரதியா சர்வேபி யோகியான்னு வச்சோங்க. நம்ம பொருள் பண்ண சர்வே பாரதியாக யோகியாக என்று ஒரு சங்கம் வச்சோங்க. சஞ்சானுஷ்டானவத்வாதுன்னு வச்சோங்க. சஞ்சாவில் இதுதான் இல்லை, கோயிலுக்காக போட்டுவேன். எல்லாருக்கும் வர்ணங்களுக்கு எல்லாருக்கும் சஞ்சாயம் ஒரு அனுஷ்டானம் இருக்கு. இந்த சஞ்சா காலே அனுஷ்டானம் எதை சொன்னா சரி என்ன ஆச்சுன்னா யாரோ ஒருத்தரை காட்டுமோ அனுஷ்டானவத்வாது அவர் நல்லவர்கிட்ட காட்டுமோன்னு முடியாது. ஏன் காட்டல? என்ன காட்டினா அவர் சர்வத்துக்குள்ள அனுப்பிட்டு. நீங்க பட்சம்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? yet not it is decided whether it is having or not. இது இருக்கா இல்லையான்னு டவுட் பண்றது பட்சம். இதுல எல்லாரையும் விட்டோம், ஒண்ணும் மிச்சமே இல்லையா. எல்லாத்தையும் டவுட்ஃபுல்லா இருக்கிற மூட்டையில போட்டுவிட்டு ஒரு ரீசனிங்னால ஒரு விதத்தை தீர்மானம் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு எந்த இடத்துல தீர்மானம் ஆச்சு? எக்ஸ்ல தீர்மானம் ஆரம்பிச்சுங்களா? எக்ஸ தவிர பாக்கி எல்லாம் நீங்க சொல்லணும். நீங்க சொன்னது தப்பு. சர்வம்னு போட்ட போதும் ஜாத்தி கிராக ஸ்தலமான நிர்ணய திருஷ்டாந்தத்தையும் எடுத்துட்டதுனால இவன் பிராபம். இது சாதாரண சொல்ல விடணும். எல்லா மனுஷனும் கட்டுப்பட்டா சார்னா நீங்க என்ன கட்டுவோங்க? இவனா உபன்யாசம் போடுறது செஞ்சாலும் உட்காந்து சார் நீங்க எல்லா மனுஷனும் கட்டுப்பட்ட நீங்க என்ன என்ன தவிர அனுபவசம்ஹாரியா பல பேச்சு. எல்லா சிரோமணியும் காரணம் உபயோகம் இல்லைன்னா என்ன தவிரன்னு நான் தெரியும். எல்லாங்கிறது ஒரு ப்ராப்ளம். இதுல சாதாரண எல்லா சிரோமணிக்குள்ள எல்லா இங்க எல்லாம் அது இன்னும் மோசம். இதுவே மோசம்னா அது பகுத்தர மோசம். சர்வம் அனித்யம் இப்படி கிரகிச்சுக்கணும். பிரமே என்ன வேணா கேது சொல்றது. நீ மேல கேது பிரமேயத்துவாதம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. சர்வம் அனித்யம் ஜன்யத்துவாதம் சொன்னாலும் ரைட்டுங்க வேணாம். எனக்கு என்ன நீங்க தான் சொன்னது. சர்வம் அனித்யம் ஜன்யத்துவாதம் போட்டேன்னு சொன்னது. நீங்க அனுபவசம்ஹாரிக்கு சேது உபயோகமா அனுபவசம்ஹாரிக்கு தேவையா அவ்வளவு வந்தாச்சுன்னா மத்த எதை வேணா போடுவாங்க. க்ஷீரத்துல தேனு கல்கண்டு இது மாதிரி எல்லாம் கலந்து அபிஷேகத்துக்கு தேவையில்லை. கொக்கோ போட்டிருக்காங்க அபிஷேகம் பண்ணுவோம் தான் அழகா இருக்க. சுவாமி கொண்டுதான் டீ இதுதான் சார் போட்டுருக்காரு பால் தானே ரொம்ப அழகா இருக்க. சுத்த க்ஷீரம்னா சர்வம் அனைத்தும் பிரமேயம். விசிஷ்டம் சுத்தாச்சு அத்திரிச்சதேங்கிற பட்சங்கள்லாம் விசிஷ்டம் சுத்தாச்சு ஞாபகம் கிடையாது. பால் விட்டா பரவாயில்ல. அது ஏதோ விசிஷ்டம் சுத்தாச்சு நாத்திரிச்சது. இங்க இதுலயும் 2 கட்சி விசிஷ்டம் சுத்தா நாத்திரிச்சது ஏன்னா உதவும். தேனை விட்டுட்டு விசிஷ்டம் சுத்தாச்சு அது நாத்திரிச்சது என்ன சர்த்தாம்பம் நமக்கு புரியுதா? லோக திருஷ்டாந்தம் அன்வயம் வெத்திரேக திருஷ்டாந்தர ஹிதானம். இதுல ஒன்னும் பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் எக்ஸாம். பாசிட்டிவ் எக்ஸாம் நெகட்டிவ் எக்ஸாம்னு புரிஞ்சுக்கோங்க. மலையில நெருப்பு எடுக்கணும், புகை இருக்கோ இல்லையோன்னா பாசிட்டிவா என்ன சொல்றீங்க? எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, சமயக்கட்டுக்கு வாங்குவோம், நாங்க பழைய காலத்துப்படி சமைக்கிறோம்னு சொல்றோம். நம்ம சமைக்கிறவங்க புகையில அது சொல்றோம். சமயக்கட்டம் போல என்ன இது பாசிட்டிவ் எக்ஸாம். எங்கெல்லாம் நெருப்பு இல்லவே இல்லையோ அங்கெல்லாம் புகை இல்லவே இல்லை, ஏசி ரூமுக்கு வாங்குவோம். என்ன இதுல அக்னிஹோத்திரம் கூட பண்ண மாட்டான். என்ன சொல்றேன்? ஏன்னா இது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். என்ன கஷ்டம் வரும். நித்யாக்னிஹோத்தி தர்மாக்னிஹோத்தி நித்யானதாதா தர்மாக்னிஹோத்தி. இப்போ நெருப்பு எங்க இல்லையோ அங்க புகை இல்லைன்னா இது வெதிரேக வியாப்தி. இதுக்கு ஒரு உதாரணம் கண்டுபிடிக்கணும். குளம், ஜலம் உள்ள குளம். ஜலம் உள்ள குளத்துல நெருப்பு இல்லை, புகை இல்லை, இது வெதிரேக திருஷ்டாந்தம். நித்யார்த்த 2 நாளையும் சாத்தியத்தை சாதிக்கலாம்னு நையாயிக்க மாட்டோம். ஒரே வியாப்தி தான், ஒரே திருஷ்டாந்தம் தாங்கிறது அது வேற மதம். ரெண்டே விஷயம் அன்வய வெதிரேக பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்
ரெண்டு விதமான எக்ஸாம்பிளும் இல்லாமல் ஒருத்தன் சொன்னானே யார் சொல்லுவான்? உலகத்துல அத்தனை பேரும் மடையன்னு சொல்றவன் தான் இவன் தான் முதல் மடையன். சர்வமனித்யம் பிரமேத்வாத். இது நான் சொல்லல. சர்வே ஜனாஹா வித்வாம்சா ஆர் அவித்வாம்சா அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா எனக்கு திருஷ்டாந்தம். இது என்ன திருஷ்டாந்தத்தை சொல்றச்சே ஒன்னு எடுக்கலன்னு வச்சுங்க. இப்ப நான் என்ன தோஷம் சொல்றேன் தெரியுமா? சர்வ சப்தத்தை சங்கோச்சான்னு சொல்றேன். அது ஒரு தோஷம். இதெல்லாம் ஒரு தோஷம். நீ சர்வன்னத்தை ஏதோ குழந்தை விட்டு இந்த பிரபஞ்சா நித்யான்னு சொன்னா பிரபஞ்சத்துக்குள்ள ஜீவன் இருக்கான்னு சொல்லிடா இல்லையான்னா ஜீவன் வித்தியான்னு ஆயிடுமேன்னா ரெண்டு புது ஆனா ஆட்டுவேன்னு ஒண்ணு சொல்லுவேன், மாட்டான்னு ஒண்ணு சொல்லுவேன், பிரபஞ்சத்தை அம்பிடுவேன். ரெண்டு தினம் புதல் இருக்கு. தத்திரத்துக்குள்ள வழிகள்லாம் ஆரம்பிச்சு அன்வய விவேக திருஷ்டாந்தரஹிதானுபசம்ஹாரி. இப்ப சதி விசாரஹாங்கிறதுல மூணு டிவிஷன், மூணு வித்தியாசம் இருக்கு. விருத்தகாங்கிறது என்ன தெரியுமோ? அது இவன் சொன்னது இவன் எதுக்காக சொல்ல வந்தானோ அதுக்கு நேர் எதிரடையத்தான் சாதிக்கும். நான் லோக உதாரணம் வந்து சொல்லிடுறேன். ராமஹா சேஷ்டா நீச்சத்வாத்துன்னு கொடுத்துருக்கேன். நானா எவனுக்கு இந்த அம்பி இருக்கானே உலகத்தையே கிராக்கிய ரொம்ப எடுத்துக்கொள்ள வேண்டிய சேஷ்டமான ஒரு பையன். ஏன்னா மகா நீச்சனோகியம்னா நீச்சனோகியங்க தியாஜ்யமான இருக்கணும். இந்த பஞ்சாங்கம் ரொம்ப நல்லதுன்னு 60 நாளையும் தியாஜ்யம் போட்டுருக்கானா. அபத்த பஞ்சாங்கம் புது பஞ்சாங்கம் வரப்படுறது தியாஜ்யம் இத்தனை நேரத்துல இத்தனை நேரம் வரைக்கும் 1 நாளைக்கு தியாஜ்யம்னு பரவாயில்ல சார். இன்னைக்கு 60 நாளையும் தியாஜ்யம்னா என்ன பண்ண போறீங்க? அபத்த பஞ்சாங்கத்துக்கு 60 நாளையும் தியாஜ்யம்னு சொல்ற வழக்கம். அதான் சொல்லுவாங்க. அபத்த பஞ்சாங்கத்துக்கு 60 நாளையும் தியாஜ்யமா கஷ்டம். ராமஹா சேஷ்டா நீச்சத்வாத் கோவிந்தா கிராஹ்யா தேயத்வாத். இதெல்லாம் விபீஷணாகிரி இதெல்லாம் சொல்லுதார். அது நான் இப்ப சொல்ல தயாரா இல்லை. என்னென்ன சாத்திய ஹேத்து போட்டா எல்லாரும் விபீஷன் எடுத்துக்கணுமா எடுத்துக்க வேண்டாமான்னு பெரிய அனுமானம். கோவிந்தராஜி பிச்சு இருக்காரு. ராமஹா விபீஷணா தியாஜ்யா துஷ்டத்வாத் அவன் சொன்னான். இந்த விபீஷண நம்ம கட்சியில் எடுத்துக்க கூடாது, துஷ்டத்வாத். அனுமான் சொன்னாராம் ஸ்வரூபா சித்தோ ஹேதுன்னு. விபீஷணனுக்கு துஷ்டத்துவம் இல்லை. என்ன எவ்வளவு உலகா இருப்பார். ராமாயணமா இது ஹேத்வாபாசமானாங்க. ஹேத்வாபாசம் எல்லாம் பேச முடியாது. காணாதும் பாணினி என்ற முதல்ல காணாதம் தான், அப்புறம் தான் பாணினி என்ற சர்வசாஸ்திரோபகாரகம் சர்வ பாஷோபகாரகம். உபகாரம் பண்றது அபகாரமா ஆயிடும். ரொம்ப ஜாஸ்தியா போச்சுனா நல்லா புரிஞ்சு உனக்குன்னா வேட்டிய ஒரேடியா புரிஞ்சுக்கலாம் பசங்க. மறுநாள் துவைக்க வேண்டிய வேலையே இல்லை, புரிஞ்சு போச்சு. அதனாலதான் நைசா தற்கேன மதியலாபனை ஆகும். உப்பு இல்லாத பண்ண குப்பையில அதுக்கு உப்பு வாயில போட்டுக்க முடியுமா? இங்கே போட்டுக்க மாட்டேன். உப்பு இல்லாத சாப்பாடு சுவாரச கூடாது. உப்பு மட்டும் ஒரு ரொட்டி சாப்பிடலாம். எப்ப தெரியும் வாந்தி பண்ணணும்னா வாங்கிட்டீங்க தான் சாப்பிடணும். நான் இதோட சொல்ல தயாராது. தர்க்கம் ஈஸ் உப்பு. கொச்சுக்கு போறவெல்லாம் தார்க்கிக சுரமணியர் என்கிட்ட நீ வந்து பெரியவாங்க எது சொன்னாலும் ஆசாமி வித்தியுமே சொன்னா கூட என்கிட்ட நேரம் வைக்கிறது இல்லை, அன்னண்டி அநேகமா வைக்கிறது இல்லை. ராமஹா சிரேஷ்டா நீச்சத்வா விபரீதம். என்ன சொல்றோமோ இந்த பையன் ரொம்ப நல்லவன் சார். நான் யாரும் தப்பா யாரையுமே மீன் பண்ணி சொல்லல. மீன் பண்ணி சொன்னா ஒரு பழைய விஷயம் சொன்னா இப்ப விட்டுருவாங்க. இந்த பையன் ரொம்ப கெட்டிக்காரன். ஏன்னா கிளாஸ்ல எப்பவும் ஒரேடியா தூங்கிட்டு இருக்கோம் சார். பேசா இருக்கேன். ஏன்னா இவர் என்ன வேணா சொல்லணும்னா கேட்குது. என்ன ஒரு பையன் என்கிட்ட படிச்சோம். நான் கிளாஸ் ஆரம்பிச்சா தூங்க ஆரம்பிச்சிடுவோம். கிளாஸ் முடிஞ்சதோ இல்லையோ முடிச்சிடுவோம். 2 பையன் கிட்ட ஒருத்தனை பார்த்து சொல்லுவேன். இவன் கிட்டே நான் பேசாம புத்தகத்தை பார்த்து சொல்லியாரு. ஏன்னா நீ பாட முடியணுங்க. பாடம் பையனுக்கு முடியணும்ல, எனக்கு முடியணும்பா. இது நான் பேர் வாங்கினா அப்புறம் தனித்தனியா வாங்க சொல்றேன். ரகசியமா சொன்னதை பத்தி பேர் தனித்தனியா சொல்லுவாங்க. அவராது விருத்தம்னா புரிஞ்சு விருத்தங்கிற வார்த்தையிலேயே புரிஞ்சு வச்சிருக்கோம். விநாயகம் பிரகுருவானோ ரஜயா மாச வானரம். இது லோகத்து பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சா குறவா முடிஞ்சு சொன்னாங்க. பிடிக்க மின்பகம் வைக்கிறது போல பின்பகம் வச்சுப்பாங்க. உடுக்கி விட்டியே வைக்க வழக்கம். பிள்ளையார் பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். நான் பிடிச்சிருக்கேன் கேட்பேன். ஒரு களிமண்ணா உடுக்கி விட்டு ஒன்னொன்னு வைக்கிறது வேற எப்படி பொம்முன்னு வைக்கிறது வைக்கிறது. கடைசியா இந்த துதிக்க வைக்கிறது. துதிக்க வைடான்னா மூஞ்சில வைன்னு சொல்ல இந்த பக்கம் கிட்டான் தம்பி. கடைசியில என்ன ஆச்சுன்னா பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா புச்ச பிரம்மவாதி நாமதான் அவதான் சொல்றாரு. ராமஹா சேஷா நீச்சத்வா விபீஷணா தியாஜ்யா துஷ்டத்வா. இது மாதிரிலாம் துஷ்டத்வா சொல்றாங்க. விபீஷணா தியாஜ்யா உத்தமத்வா அப்படி போடுவோம். எதை வேணா எந்த ஹேத்துவாபாசமான பண்ண முடியும். அது சாமர்த்தியம் நம்ம போகணும் போடுற ஜோர்ல. அதனாலதான் ஒரே ஏரியா 5 ஹேத்துவாபாசம் சொல்லலாம்னு சொல்றான். துஷ்ட சங்கரி
அக்ஷரேபி தோஷாசங்கிற இதே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நாம பேசுறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ராமஹா சேஷ்டா விபீஷணா தியாஜ்யா உத்தமத்வாத் விபீஷணா கிராஹ்யா துஷ்டத்வாத் மாற்றி மாற்றி போடுறதுன்னா மாற்றி மாற்றி சொல்றது. ஏதாவது மாற்றி மாற்றி பேசினா விருத்தா. அதுக்கப்புறம் பார்த்தா மூணாவது சத்பிரதிபக்ஷா. சத்பிரதிபக்ஷாங்கிறது ஒரு அனுமானத்த முடியாது. இவன் ஒண்ணு சொல்ல அவன் ஒண்ணு சொல்ல. இந்த டகப்பார்னு ஆர்ட் அண்ட் டிராயிங்க இதுல மட்டும் உடனே அந்த வியாப்திக்கிறது வந்து நடக்காது. இது என்ன ஆகும்னா இதுலேருந்து விசாரம் அனுமானம் பண்ணணும். இது ரெண்டுமா சேர்ந்தேன்னா இவன் சொன்னதும் தீர்மானம் ஆகல அவன் சொன்னதும் தீர்மானம் ஆகல. இந்த அட்ஜாண்டுன்னு இந்த அட்ஜாண்டுன்னு வந்தாலே தோல்வி மாதிரி தான். அது இந்த காலத்துல கிடையாது. ஏன்னா சார வரைக்கும் அட்ஜான் பண்ணி அப்புறம் வக்கீலும் போடுவான் இவனும் போடுவான். அது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கேட்டேன். பிரதிவாதியும் போட்டான் வாதியும் போட்டான் வக்கீலும் போட்டா இருப்பான். அது வரைக்கும் தள்ளிவிடுறது. மெதுவா நைசா சொல்லுங்க அடுத்த கிளாஸ் பட்லமக்ரே பவிஷ்யதி வாச்சியதாம் சமயோதீதா பட்லமக்ரே பவிஷ்யதி இது பாடேதாம் கிரந்தே காఠిన్యం குத்திரவர்த்ததே. நீள தள்ளிவிடு. அத்த சாத்திய சாதகம் ஏகம் அனுமானம். ஒரு அனுமானம் சொல்லி சத்தியபட்சங்களோட உடனே உண்மைத்துல ஆரம்பிக்கணும். இவன் ஏத்தின்னா அவன் பிரேத்தின்னு தான். அபரம் சாத்திய அபாவ சாதகஞ்ச இந்த இடத்துல மட்டும் அங்கேயே பாருங்க எல்லாத்துக்கும் போட்டு காட்டுங்க. உதாரணத்துக்கெல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மட்டும் இது சரி பண்ணு. இது ரெண்டு அனுமானம் ஒரே பட்சத்தை இருக்குன்னு சொல்லணும். இவன் ஒரு பட்சத்துக்கு சொல்றான் அவன் வேற பட்சத்துக்கு சொல்லலாங்க. சப்தஹார்கள் சவுண்ட் இருக்கும். இது பெரிசவிடா எட்டானலா இது ரெண்டு பேர் ரெண்டு நிமிஷம் சொல்லிருக்காங்க. சப்தம் நித்தியம்னு சொல்றவா மீமாம்சகா, சப்தம் அனித்தியம்னு சொல்றவா நெய்யாயிக்கா. நமக்கு நெய்யாயிக்க பட்சத்துக்கு ஓட்டு போடணும் போல இருக்கு. என்ன பொறுத்தவரை எடுத்துட்டு போட்டோம். சப்தக சிலத்துல சில சமயம் இவர் போட்டு போடலாம், சில சமயம் ஒரு போட்டு போடலாம். சில விஷயத்துக்கு இந்த மந்திரி இருக்கணும், சில விஷயத்துக்கு அந்த மந்திரி இருக்கணும். மாற்றி மாற்றி இருக்காது. என்னாவட்டம் சப்தா நித்யா ஸ்ராவணத்வா சப்தத்வது அனுமானத்தை தோஷம் கிடையாது. நெய்யாயிரம் கூட இந்த அனுமானத்துல ஒன்றும் தோஷம் சொல்ல முடியல. இந்த கேத்துவை வச்சுட்டு அவன் வேறொரு கேத்துவை வச்சுன்னு வேற வழியா போட்டான். புரியுதோ ஐயா? சப்தமானது அம்மா சப்தம் பட்சம். சப்தங்கிறது என்னது? பட்சம். நித்தியங்கிறது என்னது? சாத்தியம். பரிசேன்னு சொல்றேன். நல்லபடியா மாத்தி கேட்க மாட்டேன். சிராவணத்துவாதுங்கிறது என்ன? கேது. சப்தத்துவ வதுங்கிறது என்னது? கிருஷ்ணாந்து. ஏப்பா சிராவணத்துவாதுங்கிறது என்ன? பட்சமா? முதல்ல கேட்டா பட்சம், ரெண்டாவது கேட்டா சாத்தியம் சொல்லிவிடு. அது எது பட்சம் எது சாத்தியம் எது ஹேது எது கிருஷ்ணாந்தன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல கட்டினா பசுமாடு, ரெண்டாவது கட்டினாக்க குதிரைன்னா மாற்றி கட்டிவிட்டான் ஒருத்தன். பாஷ்யத்துல இருக்கு இங்கே அஸ்வஸ்தானே காம்பஸ்ன்னு அமூடகா அஸ்வோயமி தேவஸ்தி. ராமா பாடம் படுத்தி முதல்ல கட்டா ரெண்டாவது கர்மா மூணாவது கல்யாண படுது ராம பாடம். நான் முதல்ல கட்டாம என்ன சம்ஸ்கிருதம் படிக்குது? சப்தகா நித்யா நான் 2-3 கிளாஸ் வராதான் கூட இருந்தாலும் மனுஷாட்சி கோச்சிக்க மாட்டார். நீங்களும் கோச்சிக்காம இருங்க. சப்தா ஏன்னா சப்தா நித்யா ஸ்ராவணத்வா. ஸ்ராவணம்னா அவனே அவன் தங்கக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க. சிரவண நட்சத்திர சம்பந்தி ஸ்ராவணம். சிரவணேந்திரியஜன்ய பிரத்யக்ஷ விஷயம் ஸ்ராவணம். இங்க இந்த ஸ்ராவணத்வாசன ஒரு பையன் அவனே அவட்டம் வந்தா என்ன நிச்சயமா இருக்கணுமாங்க. ஆமான்னு அகரனை பற்றியா அப்புறம் அது வேற. அதுக்கு மேல ஸ்ராவணத்வா சிரவணேந்திரியஜன்ய பிரத்யக்ஷ விஷயத்வா. ஸ்ராவணத்வாக்கு என்ன அர்த்தங்க? சிரவணேந்திரியஜன்ய ஞான விஷயம் ஸ்ராவணம். சரி, அது சப்தத்துவம்னு ஒண்ணு. இவர் சொன்ன கடே கடத்துவம் இருக்கு. மனுஷத்துவம் இருக்கணும். கடே கடத்துவம் இருக்கு. ப்ராப்ளம் இல்லை. மனுஷத்துவம் தான் அநேகமா சில சமயம் இருக்கு, சில சமயம் இல்லை, பல சமயம் இல்லை. பிராமணே என்ன இருக்கணும்? இருக்கணும் இல்லை, இருக்கு இருக்கு இருக்கிறதா வச்சுட்டோம். நாம வச்சுக்கல. கீதா பாஷைக்கு சொல்றோம் அகஸ்தியேன சமுத்திர பிரீதகிதி இதானீந்தனானாமபி நிகிரகானுகிரக ரஹிதானாமபி பிராமணானாம் தத்குலஜன்யத்தேன இதா பிராமணியம். அது பப்ளிக்ல ரொம்ப பப்ளிக்ல சொல்லக்கூடாதே ஒழிய நிஜமாக நினைச்சு வருத்தப்படும். நிஜமா நினைச்சு வருத்தப்படணுமா வேண்டாமா? வருத்தப்பட்டா முன்னுக்கு வருவோம், வருத்தப்படலைன்னா இருக்கிறதே இருப்போம். சப்தா நித்யா ஸ்ராவணத்வா சப்தத்துவம். சப்தத்துவங்கிறது நித்தியம். சப்தம் அழிஞ்சா சப்தத்துவம் அழியுமா? பிரைவேட் போனா பிரைவேட் ஷிப்பு போயிடும். ஐயா ஷிப் இருக்குமே, பிரின்சிபால் ஒருத்தவங்க வரும், பிரின்சிபல் ஷிப்னு ஒன்று இருக்குங்க. அது போகாது. அது போல ஜாத்தின்னு பேர். அது
அது மொத்தமும் ஜாதினா முதல்ல கண்டிப்பா உணர்ந்து கொடுங்க. சில சமயத்து ஜாதின்னு இருக்குன்னு பேசும் எவ்வளவு தூரம் எடுத்துன்னு போறாமல் எடுத்துன்னு போறான். அது முழுக்க கண்டிப்பான விஷயம். சப்தத்துவம் ஜாதி ஜாதி நித்தியம்னு வச்சுப்போம். இப்போ ஜாதியும் பிரம்ம ரீதியா அனுசரிந்தானே ஜாதியே உனக்கு பிரம்மன் தான் ஜாதின்னு சொல்றார். அதுவே பிரம்மைவ ஜாதி கோத்வரூபங்கிறது என்னன்னா இங்க சத்ரூபம் தான். அது தவிர கோத்துவம் இல்லை. அதுக்கு பிரமாதமான காரிக்காரிக்கு என்ன இருக்கு. இப்போ சப்தத்துவங்கிறது இப்போ ஒரு வேடிக்கை தெரிஞ்சிடும். ஆயிர சவுண்டு விழுறதா சவுண்டு நெஸ்டும் விழுறதா உன்னத்துங்கிற சவுண்டு விழுறது. சவுண்டஸுக்கு சவுண்டுன்னு சொல்ற சவுண்டுல எல்லாம் உள்ள தன்மை சவுண்டஸ். சவுண்டஸ் விழாம சவுண்டு விழ முடியாது. யோ குணா இந்திரிய கிராக்கியா தன்னிஷ்டா ஜாதி ததிந்திரிய கிராக்கியா ததபாரஸ்ய ததிந்திரிய கிராக்கியா ரெண்டா பிரிச்சுக்கணும். இப்போ சப்தகாங்கிற ஒரு குணமானது எந்த இந்திரியத்தினால தெரியுது? காதுனால தெரியுது. சப்தத்துவங்கிறது மூக்குனால தெரியுமா? காதுனால தெரியும். இதாங்க விஷயம். சப்தம் இல்லைங்கிறது மூக்குனால தெரியுமா? அதுவும் காதுனால தெரியும். எந்த குணத்தை எந்த இந்திரியம் ரூபங்கிற கலரை கண்ணுங்கிற இந்திரியம் கிரகிச்சால் ரூபத்தன்மையும் கண்ணுதான் கிரகிக்கும். ரூபம் இல்லை என்பதும் கண்ணுதான் கிரகிக்கும். இது ஒரு சாதாரணமான ஒரு லாஜிக். இது எல்லாரும் ஒத்துக்கொண்டு படிச்ச ரூபம்னா கலர்னு சொல்றேன். நான் இப்போ நீங்க ஷேப் இல்லை கலர் தெரியுமா? நான் கலர் தான் சொல்றேன். கண்ணுக்கு மட்டும் உங்களுக்கு கலர், வடிவம் இல்லை. வடிவமும் ரூபம், கலரும் ரூபம். நான் அடுத்தது வர கலர். அதுக்கு பதில் சொல்றது வேற சமாச்சாரம் இருக்கு. ஒரே விஷயம் ரெண்டு இந்திரியத்தினாலும் தெரியலாம். எந்த இந்திரியத்தினாலையும் தெரியாம ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நம்ம பிரம்மஸ்வரூபம். மூக்குனாலையும் தெரியும். சாம்பார் நல்லா இருக்குது வாசனையை பார்த்தாலே தெரியும். தெரியும் அப்புறம் வாயில விட்டதுக்கு அப்புறம் 4-5 இந்திரியத்தினாலும் தெரியும். பஞ்சேந்திரிய சப்தகா நித்தியகா ஸ்ராவணத்துவா. ஸ்ராவணத்துவங்கிறது இந்த கேது சப்தத்துவத்துல இருக்குன்னு சப்தத்துவத்துல இருக்குன்னு என்னன்னு சொல்றாரு. அதுவும் ஸ்ராவணம் எதுவும் அர்த்தம். சப்தத்திலே ஸ்ராவணத்துவம் இருக்குன்னு என்ன இல்ல ஐசைக்குமா ஔபஸ்வசிக்குமா அபிவியாபகமா அபிவியாபகம் அதுல இது இருக்கு. ஸ்ராவணத்துவங்கிறதான ஹேது சப்தத்துவத்துல இருக்கு. சப்தத்துவமும் சிரவணேந்திரிய கிராக்கியமா இருக்கு. அது நித்தியம். சப்தத்துவம் நித்தியம். அங்க என்ன ஹேத்து இருக்கு? காதால் கேட்கப்படும் தன்மை இருக்கோ இல்லையா? சப்தத்துவ நித்தியமா இல்லையா? காதால் கேட்கப்படும் தன்மை சப்தத்துக்கு இருக்கோ இல்லையா? இது நித்தியமா இல்லையா? அப்படின்னு ஒரு மீமாம்சகன் நெய்யாயகனை பார்த்து சொன்னான். இந்த போய் ஆமாமான்னு கணத்துல போட்டு ஆட்டி போட்டான். 2ஆம் நாள் வந்தான். அருகி நான் வேற ஒரு அனுமானம் சொல்றேன். இதுல ஏதாவது பேட்மாட் பண்ணாம ஐயா ஆசியா சுத்தம் சுரூபா சுத்தம் சாதாரணம் அனுபவம் மாதிரி ஒண்ணு சொல்ல முடியல. பாக்கி 4 ஹேத்ரா பார்த்தோம். இங்க வெள்ளைன்னு சேர்ந்து போச்சா இல்லையா? என்ன பண்றதுன்னு பார்த்தோம். குட்டுடா குறையிறான்னு இவன் ஒண்ணு ஆரம்பிச்சான். இந்த சப்தங்கிறதான ஒரு ஐக்கியத்துல சிராவணத்துவமும் இருக்கு, ஜன்யத்துவமும் இருக்கு. என் மூஞ்சி பாருங்க. இப்ப சப்தம் வந்து நான் பேசாம இருக்கு சப்தம் வந்தான்னு கேட்கிறேன். அப்ப நான் வாயை போட்டு ஒரு நிமிஷம் அசைச்சு ஏதோ பண்ணின உடனே என்னுடைய முயற்சியினால இட் இஸ் ப்ரொடியூஸ்ட், இட் இஸ் கிரியேட்டட். சப்தா இஸ் கிரியேட்டட் பை மிஷின் ஆர் பை வோக்கல் ஆர்கன். ஆர்கன்ஸ்னால கிரியேட் பண்ணப்பட்ட எப்படிதான் நிச்சயமா இருக்க முடியும்? ஆணைய பண்ண ஒரு கொஷம் கிருத்தகம் அனித்தியம். அதனாலதான சொர்க்கமே அனித்தியம் சொல்லிட்டு இருக்கோம். வைகுண்டம் கைலாசம் கூட அனித்தியம் சொல்லிட்டு இருக்கோம். If it is janya, if it is moksha is janya, then it is anitya. No doubt about it. Adeve moksha nityatvam siddham asadhyatvad சாத்திய சாதன பாவா திரக்தஸ்ய குல வேதாந்த அதிகாரா. ரொம்ப அசாத்தியமான விஷயமா இருக்கேன். அது வேற விஷயம். அசாத்தியமான விஷயம் தான் இருக்கு. சாத்தியம் அசாத்தியம் சித்தம் வஸ்து நடம். ஐயா இங்க வாங்க வந்துட்டேன். சப்தா அனித்யா முதல்ல சொன்னது என்ன? நித்யா. இப்ப அதே சப்தத்தை அனித்யா. அவன் வேற சப்தத்தை சொல்லல. நீங்க எந்த சப்தத்தை சொல்றோ அந்த சப்தத்தையே நான் சொல்றேன். அனித்யத்துவ அனித்யத்துவம் சாத்தியதே. இந்த சப்தத்துல உள்ள இன்னொரு பாயிண்ட பிடிச்சான். ஜன்யத்துவா உண்டாச்சோல்லையோ கிருத்தகத்துவாதுன்னு போடுவா. அது சப்தம் சட்டம் புரியாது. அதோட ஈட்டிங்கிறதுக்காக ஜன்யத்துவம் பண்ண வேத சப்தமான இல்லை. சட்டத்துல வன்னியமான வேணா வச்சுக்கோங்க. ஜன்யத்துவா சொல். உண்டாக்கப்பட்டதோ இல்லையோ டேட் ஆஃப் பர்த் உண்டுன்னா என்ன நிச்சயம் உண்டோ? டேட் ஆஃப் பர்த் ஃபில்அப் பண்ணாம வச்சு வைக்கணும். போட்டோ எடுத்து டேட் ஆஃப் பர்த் போட்டு வச்சுருக்கான். அதுக்கப்புறம் நீங்க ஃபில்அப் பண்ணி சப்தா அனித்யா ஜன்யத்துவா. இதுக்கு என்ன உதாரணம்னா 10,000 உதாரணம் கேட்டாவே படிச்சுன்னு கிடைக்கும். இப்போ முதல்ல அனுமானமும் இந்த அனுமானமும் 2 சேர்ந்து ஒரு முட்டுறது பதிலா
இப்போ உங்களுக்கு ஏதாவது தீர்மானம் வந்ததோ? ஏன்னா இந்த அனுமானமும் ஒரு ஃபேலசின்னு தெரியல இப்போ, அந்த அனுமானத்தையும் ஒரு ஃபேலசி இப்ப தெரியல. யுக்தியா பிரயாட்சம் அனித்தியம்னு சொல்றவனுக்கு ஃபேலசி அதுல தெரியும், நித்தியம்னு சொல்றவனுக்கு ஃபேலசி இதுல தெரியும். அது விட்டுருவோம். பெஞ்ச கனெக்ஷன் எங்க தெரியும், ஏதோ ஒன்று சொல்லி மேல மேல சொல்றதெல்லாம் இருந்துட்டு முதல்ல பாட்டியம்மா கூட்டு இந்த உபன்யாசம் பண்ணும். உண்மையும் தெரியாது, சாதாரணமா இடத்துக்கே வளர்ச்சி மட்டும்தான் தெரியும், வித்தியாசம் தெரியாத கூப்பிட்டு நம்ம பேசணும். சப்தா அனித்யா ஜன்யத்வா கடவத்துன்னா அவன் சப்தா நித்யா சாவணத்வா சப்தத்துவத்துன்னா இப்போதைக்கு அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். அவ்வளா இப்ப என்னாச்சு, ரெண்டுமா முட்டின உடனே ஒரு விதமானதும் வரல. இங்க சந்திக்தமான சாத்தியான விதி வருதுங்கிறோம். அது வேறு சமாளி, அதுக்குள்ள அவனுக்கு வேற சாத்திய சந்தேகம் ஒன்றும் வரல. இங்க பேசாம இருக்கான். யாவத் மூலபூத ஸ்ருதி தரிசனம் பிராமாண்யம் அபிநாசி அப்பிராமாண்யம் அபிநாசி சில ஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி கொண்டு விட்டோங்க. இந்த மூணு அசித்தா, இதுல 3 வரும். இது ரொம்ப சிம்பிள். அசித்தாங்க இல்லைன்னு எது இல்லை, ஒன்னு ஆசிரியம் இல்லை, ஒன்னு ஹேது ஸ்வரூபம் இல்லை. அது மட்டும் என்னன்னா அது வியாக்கியத்துவம் இல்லை. நீ சொன்ன ஹேதுவானது வியாக்கியத்தையே அடையலை. வியாக்கியத்தை அடையிறது வேற ஒன்றும், அதுல உள்ளது உபாதி. உபாதியானது என்ன பண்ணும், ஸ்வனிச்ச தர்மம் அனைத்து சங்கிராமிங்கிறது வருதுங்க. நான் அப்படி கண்டுபிடிச்சிருங்க. ஆர்திர வன்னி சன்யோக நிஷ்டமான தூம ஹேத்துவத்தை வெறும் வன்னியில சங்கிராமணம் பண்றதுனால ஆர்த்தியான் சன்யோகம் உபாதி. நீ எந்த உபாதி சொன்னாலும் கொடுத்தான். நாம சம்ஸ்கிருதத்துல வேதாந்தம் சொல்ற உபாதிக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. உடம்புல உபாதின்னு அது வேற, அது உபாதை. ரொம்ப பெரிய உபாதி வேண்டது. இந்த சர்டிபிகேட்டுக்கெல்லாம் உபாதின்னு போடுறான் ஹிந்தியில. ரொம்ப வருத்தமா இருக்கு. ராசபாசா பிரவீனுக்கு உபாதி ஜி ஜாதிங்கிறாங்க. டிகிரிங்கிறது உபாதின்னு வச்சிருக்காங்க. சொன்னாங்க சொத்தான்னு கேட்டுப்போம். நானும் வச்சிருக்கேன் பிரவீன் சர்டிபிகேட். எல்லாமே உபாதி தான் நமக்கு. மணி பாக்கிய ரத்னம் எல்லாம் என்னத்துக்கு உபயோகம். சப்தா நித்யா அது ஒருத்து. இங்க ஆரம்பமே தரும். ஆமா இந்த ஆகாச தாமரை சொல்லி அம்மா அது வாசனகா ரொம்ப வாசம். இது போலன்னா நம்ம மல்லிப்பூ மாதிரி இருந்தோம். அது ஒரு பூ இல்லையோ. நான் என்ன பண்ணியிருக்கேன், ககனார் ககன புஷ்பம் சுரதி சுகந்தி புஷ்பத்வா மல்லிகாவத்து சொல்ல சொல்ல நான் கேட்கிறேன். கர்த்தவங்கிறக்கார அடிக்க வந்துட்டாங்க. ககன புஷ்பம் ஆகாச குசுமம் வாசனாயுக்தம் கந்தயுக்தம் புஷ்பத்வா மல்லிகாவத்து. இதுல மரமல்லிகைன்னு ஒண்ணு இருக்கு, அது இல்ல சுகந்த மல்லிகாவத்துன்னு போடணும். வாசன மல்லிகிறான். அது குண்டு மல்லி ஒண்ணு இருக்கு, அது ஆகாரேன மல்லி நம்ம மாதிரி. ககன புஷ்பம் சுரதி புஷ்பத்வா மல்லிகாவத். மல்லிகாவில புஷ்பத்துவம் இருக்கு, சுரபித்துவம் இருக்கு. அதுக்காக திருஷ்டாந்த சரியா கொடுத்துங்க. இங்கேயும் புஷ்பத்துவம் இருக்கான்னு எங்கன்னா ஆகாசத்தை ஐயோ ஆகாசமே புஷ்பம், இங்க புஷ்பத்துவம் இல்லையே. புஷ்பத்துவங்கிற ஹேதுவுக்கு ஒரு இடத்துல வந்து உட்காரணும் இல்லையா. மலடி மகன் நல்லவனா கெட்டவனா ஏதோ சொல்லே போயிட்டுருக்கான். அதே மலடி மகன் வச்சுவோம். தேவதத்தன் கெட்டிக்காரன்னு சொன்னான். என்னடா கைகால் இல்லையோ இல்லையோன்னா, கைகால் புருஷகான்னாலே சிறப்பாஞ்ஞான் ஜாகிரமான்னு பேர். புருஷகாங்கிறதுக்கு பாக்கியத்துல சிறப்பாஞ்ஞா ஜாகிரமான் புருஷா அண்ணா புருஷகாங்கிற இடத்துல புருஷான புருஷோ புருஷ எதேதகம் சொல்றவங்க கூட அங்க இப்ப அண்ணா புருஷா புருஷ எதேதகம் சொல்றோம்னா அங்கும் புருஷர் வேற, இங்க புருஷர் எத்தனையோ புருஷா இருக்கா. இதே பாருங்க, இதுக்கு நான் சொல்ற வஞ்சா புத்திரா தார்மிகா புத்திரத்வாதுனா புத்திரத்துவங்கிறது வஞ்சா புத்திரன்ல வராதுன்னு சொல்ல போட்டுங்க. நான் எவ்வளவு சொல்லுங்க, இது மாதிரி என்னென்ன சொல்லலாம். ராமவத்துன்னு தான், ராமன் உத்தரவுக்குள்ள இது மாதிரி ஏதாவது ஆரம்பிச்சு நீங்க சொல்லும் போதே அது சரியா வந்து அந்த பட்சாசித்தின்னு பேர். ஏதோஹோ ஆசிரிய ரூபா பட்சா இருக்கிற சித்தா பட்சா பிரசித்தின்னு சொல்றது பேரு. அதுக்கு வேறு ஆசையா சித்தா ஸ்வரூபா சித்தான்னு மாதிரி விஷமும் சாஸ்திரி பண்டிதர் ஒல்லியார்பாடு ஒல்லி வந்தான்னு சொன்னதுதான் ஸ்வரூபா சித்தி. இதோட வேற என்னையே சொல்லிக்கிறேன். விஷமும் சாஸ்திரி பண்டிதரா இல்லையா வேற விஷயம். விஷமும் சாஸ்திரி பண்டிதரே வச்சுக்குவோம். ஆனா ஒல்லியார்பாடு ஒல்லியோன்னு சொன்னா அனுமானம் தப்புன்னா குண்டானா என்ன போய் ஒல்லியா அப்புறம் குண்டு எப்படி இருக்கணும் கேட்டுருவோம். அது வேற. இதெல்லாம் ஸ்வரூபா சித்தம். அதான் சொல்றேன்.
ஸ்வரூபா சித்தம்னா நீங்க லட்சம் உதாரணம் நீங்க சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு அனுமானம் கண்ட முடியும். அனுமானம் கண்டது இப்படியே வச்சுட்டு ஊரெல்லாம் பயந்துட்டு இருக்கா. நாம பேசுற பேச்சுல இந்த ஹேத்வாபாசம் இருக்கு, இது இல்லாம நாம பேசணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அவன் சொன்னா அதுவே உருப்படும். ஸ்வரூபா சித்தஹான்னா என்ன? அத்திர ஹேதோஹோ ஸ்வரூபம் பட்சே நைவ சித்தியதி யதா சப்தஹ அனித்யா. அதே வச்சு அவன் சொல்றான், அதே சப்தமே. நாங்க எதுக்காக என்ன பண்றோம், கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிட்டு என்ன தர்க்கம் அப்படி விட்டா இந்த 5-6 மாற்றி மாற்றி கொடுத்து கஹா ஹேத்வாபாசா நிரூபேதன் கேட்பா ரைட் புட்னோம், இது எழுதியே ஆகணும், இது எல்லாரும் விட்டுருவாங்க. ஏதோ செஞ்சா இருக்குது. அடே என்னடா இங்க ஏன் இந்த ஹேத்வாபாசம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு இருக்கணும். அப்போ சப்தா அனித்யா. இப்போ போன அனுமானத்துக்கு விஷயம் இந்த சப்தா நித்யா அனித்யா டவுட் இருக்கும். அதை பத்தி இப்ப டவுட்டை பத்தியோ தீர்மானத்துக்கும் நாங்க வரவே இல்லை. எனக்கு தேவை சொரூபாசத்துக்கு ஒரு ஹேத்து கண்டுபிடிக்கணும். சாட்சு சத்வாது இந்த உபாதியை 4 பிரிச்சு பட்சத்தை மாற்றினா ஏன்னா இது 4வது உபாதியா வரத்துதான் மாற்றினான். கண்ணால் உணரப்படுவதாலும் சொன்னான். சப்தம் அனித்தியம், கண்ணால் உணரப்படுவது. சொல்லுவனான்னு கேட்கக்கூடாது என்கிட்ட. சார் இப்படி ஒரு மடையம் சொல்லுவனா, இதோட மடையம் வந்தான்னு என்ன பண்றதுங்கிறதுக்கு அவள் யோசிச்சிருக்கா. சாட்சுரத்வா சக்ஷுஜன்ய ஞான விஷயத்வாதுன்னு சொன்னால் என்ன ஹேத்வாபாசம்? சாட்சுரத்துவங்கிறது சப்தங்கிற பட்சத்துல சொரூபம் சித்தி. சப்தம் இருக்க ககனார் இந்த மாதிரி இல்ல, பட்சா பிரசித்தி இல்ல. பட்சே ஹேது நதிஷதி, ஹேது விரகித பட்சா ஏதோ சொல்றான். அவன் சொல்றதுதான் அவன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது படிக்கல, நான் சொல்றேன். சாட்சுரத்வா சப்த நான் புரியல. ராமஹா சாது ஸ்ரீத்வாதுன்னு சொன்னேன்னு வச்சுங்க, என்ன பண்ண போயிருந்தோம் சார் எங்காவது பொண்ணுக்கு நான் ராமன்னு பேர் வச்சிருக்கேன், அது வேற விஷயம். நான் சொல்றது எப்படின்னு கேட்டா ஸ்ரீத்துவங்கிற ஆபத்தி இருக்கும். சாது சப்தம் ரெண்டும் போடணும், அதான் போட்டுருக்கேன். ராமஹா சாது ஸ்ரீத்வாதுன்னு சொன்னா என்ன என்ன ஹேத்வாபாசம் நீங்க சொன்னா போறானுங்க. சொரூபாசித்தம் வாங்கிட்டே இல்லை. குசுமூல் சாஸ்திரி பண்டிதா கிருஷத்வா சொரூபாசித்தி. இது 4-5 சொல்லணும். அப்புறம் வைத்தியநாதாரியா அதீவ சாது வாமனத்வாதுன்னு அவனாட்ட மாதிரி இருக்க. சுரூபா சித்தி எத்தனை மணி சொன்னான். ஞாயிரம் வரும் குட்டியோடு சொன்னா அது வேறோ சொல்றாங்க. அப்புறம் இவரே ஆயிடும். அவர்கிட்ட இருக்கிறதுனா அவர்கிட்ட சொல்லணும். பட்சே ஹேத்து வரலன்னா சுரூபா சித்தி முடிஞ்சு வச்சு அதுவும் சொல்லுவோம். சுரூபா சித்தின்னு சொல்லுவாங்க ஜாஸ்தி. இதுக்கு அடுத்ததுதான் ஒன்னா மாற்றி புரிஞ்சுக்குது. கோபாதிகோ ஹேதுகோ யாத்வா சித்தா அப்படிங்கிறான். பரவத்தோ தூமவான் வன்னிய பிரசித்தமான இவ்வளவு வரப்படுது. இந்த அம்சித்துவானுமானத்துல பாகங்கிறத சொன்னார். அசித்த சொல்லப்படுறார், சத்திய பட்சம் சொல்லப்படுறார், இந்துத்வான்னு சொல்லப்படுறார். எப்படி யாரும் கேட்டாச்சு. யாரும் ஒரு பர்வதா பாக்கி நாள் அதை கண்டுபிடிச்சுங்க. பர்வதா தூமவான் வன்னே. பர்வதத்துல புகை இருக்கணும், நெருப்பு தோல்வியும் மாற்றி போட்டோம். இப்படி மாற்றி போட்டேன்னு போட்டோம். மாற்றி போட்டாக்க செல்லத்து சரியாவும் செலுத்து சரியாவது. கடஹா அனித்யா கிருதகத்வா, கடஹா கிருதகா அனித்யத்வா, அது செல்லத்து சரியாவும் அமர்யாத்தி இருந்த சேவம். அதுக்காக இங்கே சொல்ல முடியுமோ? பர்வதா தூமவான் வன்னே சொன்னவும் மகாமடையான் இல்லை. ஈரக்குச்சியில நெருப்பெரியும் பொழுது புகை வரும். இது 2 ஐட்டம். ஈரத்தினுடைய விறகுல ஈரம் சம்பந்தப்பட்டிருக்கு. விறகுல அக்னியில ஈரம் சம்பந்தப்பட்டுன்னு சொல்றது. விறகுல ஈரம் சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த விறகுல நெருப்பு சம்பந்தப்பட்டிருக்கு. புரிஞ்சு வச்சா? இப்ப இந்த மொத்த சமஷ்டியிலேருந்து தூமம்னு வருது. எப்படின்னா கர்த்தத்துவம் வர மாதிரி. அதிஷ்டானம் சகாகர்த்தா கரணஞ்சபுஷம் விதாசௌசக்தி உபாதி விதாசௌசக்தேஷ்டாக தெய்வம் தெய்வாத்திர பஞ்சமம் பெரிய பஞ்சைதே. இது ஒரு கூட்டணி கோஎலெக்ஷன் கவர்மெண்ட். இதுல இருந்து கர்த்தத்துவம் வருது. இந்த சமயத்திலே ஆத்மானம் கேவலந்தையா பஷ்யதி கர்த்தத்வேன அகிருத புத்தித்வா அவருக்கு துர்மதின்னு சர்டிபிகேட். நச பஷ்யதி துர்மதி. எங்கோ இருக்கிறது ஒண்ணு எங்கோ பார்த்தோம். இந்த ஆள் தனியா கர்த்தாவும் இல்லை பௌத்தாவும் இல்லை. அதுல என்ன பௌத்தாங்க கர்த்தாவும் கர்த்தான்னா ஒரு 9 ரூபா, பௌத்தானா 2 ரூபா. உங்களுக்கு என்ன ஒண்ணு சொல்ல முடியும்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நடக்க தெம்பில், சாப்பிட்ட உயர்ந்ததுவே தெம்பில்லைங்க. 2 பேர் கேட்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி நடக்க முடியும். பைக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு போட்டா ஒரு படி பிடிச்சிட்டா ஃப்ரீ அன்லிமிட்டெட் மீல்ஸ். அவனை கூப்பிட்டு தூக்கி விடுங்க.
இது அதோட சிரமமா போச்சு. எல்லா விஷயத்துக்கும் அப்படிதான். பர்வத்தோ தூமவான் வன்னே. நீங்க என்னன்னா 2-3ல ஏதோ ஒண்ணு நடக்கிறது உடற்படியினால சேஃப்டி ஜெனரலைசேஷன் பேரு. இவனா ஒரு அவசர கொடுக்கத்தனமா ஒரு முடிவு வந்துட்டு அதனாலதான் ஒரு பையன் காயம் தட்டி நான் கேரம் போர்டுல 4 பக்கத்துல 4 பேர் விழுந்து இவனை பிளேயர்னு சொல்லாம ஃப்ளூக் இல்லை. அந்த தம்பிக்கு ஃப்ளூக். அப்போ பிளேயர்னு சொன்னோம்னா வேற சமாச்சாரம். இவன் சொல்லிட்டு ஆடணும் போகணும், அப்பதான் பிளேயர். நான் மாட்டு பந்து அடிச்சு சிக்ஸருக்கு போச்சுன்னா பெரிய பேட்ஸ்மேன் சொல்ல முடியுமா? என்ன 1 மணி நேரத்துக்கு பர்வதா தூமவான் வந்தேன். எதனால எதுங்கிறதுல குழப்பம் வந்தா சோபாதிகா. அப்படி குழப்பமே வராம சொன்னாலும் குழப்பம் வராம நீ கண்டுபிடி. இது நமக்கு ஒரு பெரிய உபத்திரம். மாணவர்களுக்கு சொல்றார், எதுக்கா உபாதின்னா உனக்கு எதிரிய ஒருத்தரை ஜெயிக்கணுமே ஆனால் அவன் லாஜிக்கா அனுமானம் சொல்லும் பொழுதோ அவன் சொன்ன ரீசன்னால இது இல்லை, இது இல்லாத இடத்துல கூட அவன் இருக்கிற ரீசன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சாத்திய வியாபகா பிரகிருத பட்ச அவ்யாபகஸ்ய தட்சண தர்மஹா சுசூக்ஷ்ம புத்தியா அன்வேஷணீயா. அன்வேஷணீயாங்கிறது அவசிய கர்த்தவியம். அப்பதான் ஜெயம் வரும். அன்வேஷனம் பண்ணி நீ பண்ணணும். அவன் என்ன பண்ணணும்? அப்புறம் அபிச்சரன்னு அபிச்சரியமான 2 பேருக்கு ஒரே மீமான் பேர் சொல்லுங்க. இப்ப நான் சொல்ற உதாரணம் உங்களுக்கு வைஸ்வானரன் வாசர்வார் ஏதோ ஒரு இஷ்டி என்னன்னா ரொம்ப உத்தரவு காங்கிரஸ் ரொம்ப உத்தரவுப்படுத்துறேன். இந்த லோக ரீதியாக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஹோமத்தை பண்ணா அது கை கொண்டு கொத்திங்க போடணும். விசார கர்மா பண்ணா இவன் பண்ண ஆரம்பிச்சு 2ஆம் நாள் 3 நாள் முடியும் 4 நாள் யாருன்னு வச்சோம்னா 2ஆம் நாள் அவனுக்கு காலில் பட்டு. யாருக்கா பண்றானோ அவன் காலில் பட்டு. இவன் வெச்ச மிளகாயினால பிரச்சனை பண்றான். அவன் வெச்ச மிளகாயினால பண்ண ஆரம்பிச்சுட்டான். புரிஞ்சு அது தெரியமான ஏன்னா வெச்ச மிளகாய்க்கு கொஞ்சம் உரப்பு ஜாஸ்திங்க. மந்திரம் 2 பேரும் பிரத்திங்கிறாங்க. இந்த பிரத்திங்கிற இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவா அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவான்னா இருந்து பார்ப்போம்னு யா இஷ்டி அபிச்சரன்னு அபிச்சரத்தா விஹிதா சைவ இஷ்டி அபிச்சரியமான விஹிதா. அந்த மாதிரி ஊத்தத்தை மாட்டிண்டா என்னென்ன யாருக்கு ஸ்ரத்த நிறைய இருக்கோ யாருடைய பிராரப்தம் பலமா இருக்கோ அவனுக்கு வெற்றின்னு முடிவு பண்ணணும்னு மீமாம்சை தீர்மானம் போட்டோம். இங்க என்ன தீர்மானம்னா இதுவாதுவான்னா நீங்க தான் சொல்லணும். நீ அப்படி தேடு. அது மேல அவன் விட்டு அப்புறம் பண்ணும். அந்த டைம் நீங்க இதை தள்ளி உபாதி சாத்திய வியாபகா சாதம் இது சுத்த வேண்டாம். சாத்திய வியாபகா நான் வியாபகான்னு என்ன தெரியுமா இல்லையோ? புகை என்ற சாத்தியமானது இருக்கிற இடங்கள்லாம் ஈரச்சேர்க்கை என்பது கண்டிப்பா இருக்கும். ஆனால் நெருப்பு இருக்கிற இடங்கள்ல தான் ஈரச்சேர்க்கை இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மாட்டு கேஸ் அடுப்புல ஈரச்சேர்க்கை இல்லை. இந்த அசத்து எதுவும் மடிக்கா அசத்துன்னு சொல்லக்கூடாது. நம்ம சத்தான்னு பேர் வழி ஜலத்தை விட்டு அனுப்பி விட்டுருக்கோம். அதுல ஈரப்ப சேர்த்து அதுவே முதல்ல கருக்கான்னு சொல்லியிருப்போம். மடி ஆச்சாரத்துல புகை வரும். அதான் சொல்றேன். விவாதத்து கேஸ் அடுப்புல இந்த மாங்கி 2-3 நாள் அலைந்து விட்டு சாணியை போட்டு அது ஒரு நிமிஷம் உள்ள போய் ஏதோ சிக்கின்னு இருக்கு. அது ஒரு நிமிஷம் எரியுதுங்க. அந்த பக்கம் மட்டும் இந்த நவரா கருத்து போச்சு. ஈஸ்வரோட இதையும் தெரியுங்க. அப்புறம் முதல்ல இந்த கேஸ் அடுப்பை தேய்ச்சாகணும். அது சுத்தமானதான் புகை இல்லாம வரும். அது ஏதோ ஒரு சம்பந்தம் தான் புகை வரும். உபாதிஷ்ட அத்திர ஆர்திரகா சன்யோகான்னு போட்டேன். ஆர்திரேக சன்யோகான்னு சொன்ன அது சேர்த்து இந்த செயற்கையினால வர புகைய இது எந்த செயற்கையானது அக்னியால வருதுன்னு கிளப்பி விட்டுருக்கோம். இதனால இது உபாதி லட்சணம் நம்ம உபாதி லட்சணம் சரியா போட்டு அது சீக்கு வந்துட்டான். பாதிதா நான் புதுசா போட்டேன். போனே மாற்றி போட்டுருக்கேன். ஜலம் உஷ்ணம் திரவியத்வா அக்னிவத். ஏன்னா தலை வன்னிய அனுஷ்ணா பதார்த்தத்துவாதுன்னு சொல்லுவாங்க. ஜலம் ஹிமஜலம் வச்சுங்க. ஜலம் கூட உஷ்ணத்தை எடுத்து வந்துருவோம். சிரமம் இல்லை. ஹிமம் உஷ்ணம் பரிசேன உஷ்ணம் சொன்ன ஹிமத்தை போட்டுண்டா உடம்புக்கு உஷ்ணம் ஆச்சா. ஹிமம் பரிசதா உஷ்ணம் விசேஷனம் போன வித்தியாசம் திரவியத்வாது எது போல அக்னிவத். என்ன பண்ணணும் தெரியுமோ? இந்த பாதிகமான பேசுற பசங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியுமோ? ஒரு கரண்டி கனல் எடுத்துக்கொண்டோம் கையில வச்சோம். ஹரிஹியும் வன்னிஹி உஷ்ணா பதார்த்தத்வான்னு சொல்லணும். வன்னிஹி சீதா திரவியத்வா ஜலவத்துன்னு சொல்றவங்க. ஜலம் உஷ்ணம் திரவியத்வா சொன்னாலும் இல்லையா? ஐஸ் கட்டிய வெடிகால 3 மணிக்கு மாறி மாக்கவும் தலையில வச்சோம். உஷ்ணமா தானே இருக்கணும். அப்படிங்க இந்த பாதத்துக்கும் விரோதத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டு தற்பதி பட்சத்துக்கு என்னன்னு கேட்டா தற்பதி பட்சத்துல இவனுக்கு ஈக்குவலான இன்னொரு அனுமானம் இதை கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டு இங்க எந்த ஒரு அனுமானத்தினால எதை தீர்மானம் பண்றானோ அதை தவிர பிரத்யட்சத்தினாலையும் வரலாம்
ஸ்ருதினாலையும் வரலாம், உபமானத்தால வருது சந்தேகம். விஜாத்திய பிரமாணம் வரும். அஜாத்திய பிரமாணத்துக்குள்ள கலகம் வந்து நின்னா தத்பிரதிபட்சம். அதுதான் எஸ்ய சாத்தியாபாவா பிரமாணாந்தரேன நிச்சிதா அனேனேவ பிரமாணனே இல்லை, இது ஜட்மெண்ட் வராது. அங்க வந்துடும் பிரமாணாந்தரேனு போட்டாரே பிரத்யக்ஷனு போட்ட தர்க்க சங்கிரகத்துல சப்தாதவி பாகம் உண்டுன்னு நினைக்கிறாரோன்னு நினைக்கிறேன். உண்டுங்கிறது விஷயம் இல்லை, அவரே நினைக்கிறாங்க. அன்னம் பற்று வாயிலேருந்து கொண்டு விடணுங்க. இல்லைன்னா லட்சணத்தை என்ன பண்ணிருக்கணும்? அனுமான பாசா பிரத்யக்ஷேனான்னு சொல்லுவாள். எந்த பெரியவாள் எனக்கு தெரியுது பார்க்கணும். ஏதத் பிரமாண வெதிரிக்த பிரமாணேன பாகம் வந்தா பெரிய ஆபத்து. எழுந்திருக்கவே முடியாது. வேண்டியம் அடிச்சான்னா இன்னொரு அனுமானத்தை எடுத்துக்கலாம். அனுமான பாசம் சொல்றார். இதுதான் அந்த அனுமானத்துக்கு வந்து சத்துரி பட்சத்துக்கு பிராபல்யம் கொடுக்கும். பிராபல்யம் கொடுத்தாலே சாஜாத்தியம் போயிட்டு அபிச்சுப்போம். நான் இருந்தா கூட நம்ம அனுமான பாசத்து அனுமானத்தினால சொல்றதுங்கிற இடத்த விட பிரத்யட்சத்தினாலே சப்தத்தினாலே சொன்னதான் எழுந்திருக்க முடியாமா. இந்த அனுமானம் பிரபலம் நீங்க நினைச்சிருந்தீங்க அது துர்பலமா பண்ணிட்டான்னு இன்னொரு அனுமானத்தினால சப்தத்தை பண்ண முடியாது. சப்தத்தையோ பிரத்யட்சத்தையோ பண்ண முடியாது. என்னால்தான் உதாரணம் கொடுவாங்க பிரத்யட்சத்தை கொடுத்துருக்கா. ஏன்னா இது தீர்மானம் ஆயிடுச்சுன்னு. சப்தத்திலையும் நமக்கு திரு பிரமாணேஷு ஜாத்தியாதேஷு திருசூதம்னா நாம சப்தவாசம் சொல்றோம். வைதிக சத்தாதிஷயம். ஜலம் வன்னிஹி சீதா திரவியத்வாத் ஜலவத், சூரியா சீதா கிரகத்வாத் சந்திரவத் நாயின்னு. இது மாதிரி நிறைய இருக்கணும். சூரியன் ஜில்லுன்னு இருக்கணும், அதுவும் ஒரு கோளோ இல்லையோ சந்திரனை போலன்னா இவன் புத்தி கோள் தெரியல. இது பாதிக்கான்னு. இவ்வளவு விதமான ஹேத்வாபாசங்களை நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நாம பேசும்போது இவ்வளவு ஒன்றும் வராம இருக்கணுமேங்கிறதா யோசிச்சு பேசணும். இன்னொருத்தன் பேசினது ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கிறான்டா இதுல எதை வேணா கண்டுபிடிக்க முடியாது, வியாபத்துவாசித்தால் கண்டுபிடிக்கலான்னு ஒரு விசேஷம் வச்சிருக்கா. அதுக்காகத்தான் அதை கொடுத்துருக்கா. இதனால இந்த ஹேத்வாபாசங்கள் இன்னைக்கு இந்த நேர் வந்து சேர்ந்துட்டு இருக்கா. அடையாளமா இந்த ஆறையும் வரிசையான 4-5 சொன்னாருன்னா ஒன்லயே சப்டிவிஷன் 4 சாத்தியா புரிஞ்சு அதெல்லாம் இந்த 5 வரல. பாக்கி இருக்க 3 வரப்போகுது. அதனால அது வரைச்சு இது மாதிரி உதாரணமாக லௌகிகங்களும் அந்த 10 சொல்லலாம். ஒன்னும் யோசிச்சோம்னு. ஹேத்வாபாசங்கிறது பெரிய விஷயமே இந்த சொல்றது இல்லைங்கிறதாக இன்னைக்கு கொஞ்ச நேரம் எடுத்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவர் வந்திருக்கிறது சூன்யமா எல்லாம் கொஞ்சம் நேரமா சொல்வாரு. 2லேருந்து 5ன்னு போட்டு ஒரு நாளாவது ஆகட்டுமே. நாம 4 காலுக்கே கிளம்பிட்டு இருக்கோம்.